சீன் 14. பெங்களூர் பிளசன்ட் ஓஷன் ஹோட்டல். உள்ளே பகல். பெங்களூர் ஒயிட்ஃபீல்டின் சற்றே குறைய மைய பகுதியில் அந்த பிளசன்ட் ஓஷன் ஹோட்டல் சில ஏக்கர் பரப்பை விழுங்கிவிட்டு வெண்ணிற பூச்சில் ஒரு கேட் ஒரு கோட்டையைப் போல் இருந்த சில்வர் ஓக் மரங்களுக்கு நடுவில் இருந்த காரில் முன் சீட்டில் உட்கார்ந்திருந்த ரதன்யாவிடம் திரும்பினான். ரதன்யா, நான் சொன்னதான் ஞாபகம் இருக்கா? இருக்கு, சொல்லு பார்க்கலாம். நான் என்ன எல்கேஜி படிக்கிற குழந்தையா? ஒரு தடவை சொன்னாலே எனக்கு புரியும். கையில் பிஸ்டலோடு காரின் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த பூங்குழலி ரிதாவின் தலையில் மெல்ல தட்டினாள். இனி பொறுப்பதில்லை. பென்ட்ரைவை பத்திரமா வச்சுக்க. ரூம் நம்பர் 501 யோகானந்தும் 502 ரூபேஷும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நீ போய் பார்க்க வேண்டியது யார் தெரியுமா? தெரியும், யோகானந்த. ரதன்யா எரிச்சலாக சொல்ல பூங்குடி தொடர்ந்தாள். நீ ஒரு போலீஸ்காரி. உனக்கு எதையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. நீ இப்போ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கேங்கிறது ஞாபகம் வச்சுக்க. உனக்கு 1 மணி நேரம் அவகாசம். அதுக்குள்ளே வேலை வெட்டிகரமாக முடிச்சுட்டு நள்ளிரவு வானவிலோட ஹோட்டலை விட்டு வெளியே வந்துடணும். ரதன்யா கார்லேருந்து இறங்கி கொண்டு ஹோட்டலின் காம்பவுண்ட் சுவர் ஓரமாக நடந்து பிரதான கேட் வழியாக உள்ளே போனாள். செக்யூரிட்டி செல்லில் இருந்த வெளிப்பட்ட நீல நிற யூனிஃபார்ம் அணிந்த சென்ட்ரி ஒருவன் தயக்கமாக வழிமறிக்க ரதன்யா தன்னுடைய உத்தியோக அட்டையை காட்டினார். அவன் சற்றே மிரண்டு பின்வாங்கி பவ்யமாக சொன்னான், யூ ப்ளீஸ் மேடம். ரதன்யா ஹோட்டலின் லானை ஒட்டியிருந்த காரிடாரில் நடந்து ராட்சச லஸ்தர் விளக்குகளின் வெளிச்சத்தில் குளியல் போட்டு கொண்டிருந்த ஒரு குட்டி மைதானம் போன்ற ரிசப்ஷன் ஹாலுக்குள் நுழைந்தாள். அரைவட்ட கண்ணாடி டேபிள்களுக்கு பின்னால் மெழுகு பொம்மைகளால் ரிசப்ஷனிஸ்ட் பெண்கள் 3 பேர் தெரிய, ஒருத்தி மட்டும் தன் உறுத்தாத பல்வரிசையை காட்டி ஒரு இன்ஸ்டன்ட் சிரிப்போடு குட் மார்னிங் என்றாள். பதில் குட் மார்னிங் சொன்ன ரிதன்யா தெளிவான ஆங்கிலத்தில் அந்த பெண்ணிடம் குரலை வெகுவாக தாழ்த்தி கொண்டு கேட்டாள். அறை எண் 501 யார் தங்கியிருக்கிறார்கள்? அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண் சிரிப்பு மாறாமல் சொன்னாள், சாரி, நீங்கள் யார் என்பது தெரியாமல் எங்களுக்கு வாடகையாளர் பெயரை சொல்ல எங்களுக்கு அனுமதி இல்லை. ரஜினியா தன்னுடைய உத்தியோக அட்டையை காட்ட அவளும் சிரிப்பு சட்டம் காணாமல் போயிற்று. மேடம், நீங்கள் போலீஸ்? எஸ், 1 மினிட் மேடம் என்று சொல்லிவிட்டு தனக்கு முன்பாக இருந்த கம்ப்யூட்டர் மின்னல் வேகத்தை தட்டி பார்த்துவிட்டு, 1 மிஸ்டர் யோகானந்த் இஸ் ஸ்டேயிங் ஹேதர் மேடம் என்றாள். தேங்க்யூ, நான் அவரை பார்க்க போகிறேன். நான் வந்திருக்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம். ஓகே மேடம், ஐ நோ த ப்ரொசீஜர் ஆஃப் போலீஸ். ரிதன்யா மறுபடியும் அவளுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துவிட்டு பக்கவாட்டில் தெரிந்த லிஃப்டை நோக்கி போனாள். காலியாக இருந்த லிஃப்ட்டுக்குள் நுழைந்து 5வது மாடிக்குரிய பட்டனை அழுத்தினாள். 20 வினாடி பயணம். 5வது மாடி வந்தது. லிஃப்டிலிருந்து வெளிப்பட்ட ரிதன்யா அந்த கரும்பச்சை கிரானைட் தளத்தில் மெல்ல நடை போட்டாள். சென்ட்ரலைஸ் செய்யப்பட்ட ஏசி ஹோட்டலின் எல்லா பகுதியும் ஜில்லிப்பாய் வைத்திருந்தாலும் ரத்தன்யாவின் முன்னேற்றம் பின்கழுத்தும் உயர்த்து சொதத்தன. இனி பொறுப்பிதில்லை. பெண் டிரைவ் யோகானந்துக்கு ரூபேஷும் எந்த அளவுக்கு பயப்படுவார்கள்? ஒருவேளை பயப்படாவிட்டால்? இதயத்துக்குள் படப்படப்பாக யோசித்து கொண்டே அறை எண்ணை பார்த்து நடந்தாள். வரந்தாவின் மையப்பகுதியில் அறை எண் 501 பார்வை கிடைத்தது. அறைக்கு முன்பாக போய் நின்று அழைப்பு மணியை பட்டனின் மேல் விரலை வைத்தாள். அதே வினாடி அவளுக்கு முதுகில் குரல் கேட்டது. என்ன ரத்தன்யா, அப்பாவை பார்க்க வந்தியா? திரும்பினாள். பின்னால் ரூபேஷ் நின்றிருந்தான். ரதன்யாவின் இதயம் ஒரு போர்க்களமாய் முரசாய் மாறியிருக்க, வியர்வை மின்னும் நெற்றியோடும் உலர்ந்து போனவர்கள் ரூபேஷை தன் கரிய விழிகள் பயமாய் எரிட்டார். ரூபேஷின் உதட்டோரம் ஒரு உயிரிழந்தா புன்னகை ஜீவித்திருக்க மெல்ல அவளை நெருங்கினான். என்ன ரதன்யா, 2வது தடவையாக படம் எடுத்து வந்துட்டே இருக்க? கலக்கத்தில் இதயம் உதைத்து கொண்டிருந்தாலும் அடையாளத்தை முகத்தில் சிறிதும் காட்டிக்கொள்ளாத ரதன்யா ரூபேஷின் நிமிர்ந்தாள். உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனை தடவை படம் எடுத்தாலும் தப்பில்லை. என்ன உண்மை? வேற என்ன? அதே நள்ளிரவு வானவில் தான். சரி, இன்றைக்கி ராத்திரி இதே ஹோட்டலுக்கு சரியாக 12 மணிக்கு வா. 2 பேரும் இந்த ஹோட்டல் மொட்டை மாடிக்கு போய் நள்ளிரவு வானவில் தெரியுதான்னு பார்ப்போம். இந்த மாதிரியான கேலி பேச்செல்லாம் நீ ரொம்ப நேரத்துக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நான் இப்போ பேச வந்தது உன்னோட அப்பா யோகானந்தகிட்ட. அவர் ரூமில் இல்லை. எங்கே போயிருக்கார் தெரியாது. அப்படின்னா உங்கள்கிட்ட பேச வேண்டியது தான். எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது. நானும் கிளம்பிட்டே இருக்கேன். இனி பொறுப்புதலை என்று சொன்ன ரிதன்யா ஒரு சின்ன புன்னகையோடு தன் மார்புக்கு குறுக்க கைகளை கட்டி கொண்டாள். நகரம் முயன்ற ரூபேஷ் சட்டென்று நின்றான். அவன் முகம் நிறம் மாறி இருந்தது. நீ இப்போ என்ன சொன்ன? இனி பொறுப்பதில்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? ரிதன்யா தன்னுடைய கைப்பையை திறந்து உள்ளே இருந்த சிறிய பாலித்தீன் பையை எடுத்தாள். அதற்குள் இருந்த அந்த ஆரஞ்சு நிற காப்சூலை காட்டினாள். இது என்னது தெரியுதா ரூபேஷ்? ஏதோ மாத்திரை மாதிரி தெரியுது. ஆனால் இது மாத்திரை கிடையாது. ஒரு ஹைலி அப்டேட்டட் பென்ட்ரைவ் என்ற உண்மை உனக்கு தெரியும். இந்த பென்ட்ரைவுக்குள்ளே எது மாதிரியான உண்மைகள் தூங்கிட்டு இருக்கின்ற விபரீதமும்
இந்த விபரீதம் வெளிச்சைக்கு வந்தால் உன்னோட நிர்வாகத்துக்கு இயங்கிட்டு இருக்க 3 பெங்களூர் ஐடி கம்பெனிகளும் 4 சென்னை ஐடி கம்பெனிகளும் ஒரே ராத்திரிக்குள்ளே அதால பாதாளத்துக்குள்ளே போயிடுற உண்மையும் உனக்கு தெரியும். ரூபேஷ் இப்போது வேர்வைக்குழியில் இருந்தான். விழிகள் சுழற்றி சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்துவிட்டு, இந்த பென்ட்ரைவ் உன் கைக்கு எப்படி வந்தது என்று கேட்டான். வெளியே உனக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னியே, போயிட்டு வா, அப்புறம் பேசுவோம். எனக்கு எந்த வேலையும் இல்லை, இப்போவே பேசுவோம் வா. இது என்னோடய ரூம். தனக்கு எதிரில் இருந்த 502 அறையை காட்டினார் ரூபேஷ். உன்னோட அப்பா யோகானந்த் எங்கே? இந்த ஹோட்டல் 7வது மாடியில் ரூப் கார்டனில் உட்காந்துட்டு லிக்கர் சாப்பிட்டுட்டு இருக்கார். அந்த இனி பொறுப்புதலை பற்றி நாம் பேசுவோம். ரூபேஷ் சொல்லிக்கொண்டே தன் கையில் வைத்திருந்த சாவியார் 502 அறையை மேனிட்டு போட்டு விடுதலை கொடுத்தான். நான் இந்த ரூமுக்குள்ளே நுழையத்துக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன? உன்னையும் உன்னோட அப்பாவையும் இனி பொறுப்புதல் விஷயமாக பார்த்து பேச நான் மட்டும் தனியாக வரல. பின்ன என் கூட 2 பேர் வந்திருக்காங்க. ஹோட்டலுக்கு வெளியே காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஹோட்டலை விட்டு பத்திரமா வெளியே போகாத பட்சத்தில் உனக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் அவ்வளோ நல்லதாக இருக்காது. யார் அவங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். 1 மணி நேரத்தில் நம்ம பேச்சுவார்த்தை முடியணும். நீ முதல்ல உள்ள வா. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அறைக்குள் நுழைய போன ரதன்யா ரூபேஷிடம் திரும்பினான். உன்னோட அப்பா எங்கே இருக்காருன்னு சொன்னேன்? மேலே ரூப் கார்டனில். அவர் ஃபோன் பண்ணி ரூமுக்கு வர சொல்லு. அவர் வேண்டாம், நாமளே பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். சாரி, இந்த இனி பொறுப்புதலை விஷயத்தை உங்கள் 2 பேருக்கு முன்னாடி பேசுகிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு வேலை முடியணும். அவர் இப்போது கீழே வரமாட்டார். அவரை பார்க்கணுன்னா நாம் தான் ரூப் கார்டனுக்கு போகலாம் என்றால் ரதன்யா எங்கேயோ பார்த்து கொண்டு. ரூபேஷ் எரிச்சலோடு தன்னுடைய அறையை மறுபடியும் லாக் செய்தான். வா போகலாம். இருவரும் கார்டால் நடந்தது காலியாக இருந்த லிஃப்ட்டுக்கு வந்து 7வது மாடியில் இருந்த ரூப் கார்டனுக்குள் நுழைந்தார்கள். ரூப் கார்டன் ஏராளமான மணி பிளான்ட் கொடிகளோடும் தொட்டிகளில் வளர்க்கப்பட்ட ஷேடோ குரோட்டன்ஸ் செடிகளுக்கும் ஒரு செயற்கையான இயற்கையோடு பார்வை கிடைத்தது. காற்றில் ஊதுவத்தி புகை இழுக்கிற மாதிரியான தினிசில் வயலின் இசை. அந்த காலை நேரத்தில் ரூப் கார்டன் பாரில் யாரும் இல்லை. யோகானந்த் மட்டும் அரையிருட்டான ஒரு மூலையோர மேஜையில் முதுகை காட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் உயர்ந்த ஜாதியை சேர்ந்த வெளிநாட்டு மதுபாட்டில் ஒன்று பொன்னிற திரவத்தோடு பலபலத்தது. பேரர் ஒரு மதுபாட்டில் இராணுவ ஒழுங்கோடு அணிவகுத்திருந்த செல்பின் கண்ணாடி உடம்பை பாலிஷ் துணியால் தேய்த்து கொண்டிருந்தார். ரதன்யா நடந்து கொண்டே ரூபேஷின் கேட்டான். உன்னை அப்பா கிட்ட விஷயத்தை நீ சொல்றியா இல்லை நான் சொல்லட்டுமா? இல்லை, நானே சொல்கிறேன். ஹோட்டலுக்கு வெளியே 2 பேர் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்ற விஷயத்த மனசுக்குள்ளே இருக்கட்டும். நிலைமை எனக்கு புரியுது. நீ மறுபடியும் அதை எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரூபேஷ் குரலை தாழ்த்தி கோபமான குரலை சொல்லிவிட்டு யோகானந்தை நெருங்கினான். அப்பா! அவரிடமிருந்து பதில் வராமல் போகவே ரூபேஷ் அவருக்கு எதிரில் போய் நின்றான். அப்பா! மறுபடியும் சைபர் கேமிலிருந்து அந்த ரதன்யா வந்து பேசிக்கொண்டே போனவனும் பேச்சு சட்டென்று அருந்து போக அவனை கண்ணில் பாவைகள் உறைந்தன. நாற்காலியில் இயல்பாக உட்கார்ந்திருந்த யோகானந்தின் தலை ஒரு பக்கமாக சாய்ந்து இருந்தது. நாசி துவாரங்களில் கடவாய் ஓரத்திலும் இரத்த அழைகள் வழிந்திருக்க விழிகள் திறந்த நிலையில் இறந்து போயிருந்தார். சீன் 15. சென்னை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் உள்ளே. பகல். சென்னை போலீஸ் கமிஷனர் ராஜகணேஷ் தன்னுடைய அலுவலக அறையில் கியூ பிரான்ச் ஆஃபீஸர் செந்தில்குமாரோடு உட்கார்ந்திருக்க எதிரில் இருந்த நாட்கால் அன்வரும் மீராவும் இருள் கப்பிய முகளோடு இருந்தார்கள். ராஜகணேஷ் அடித்ததன் காரணமாக அன்வரின் உதடுகள் மூக்கும் வீங்கி இருந்தது. முதலுதவி செய்ததற்கு அடையாளமாக தாடையில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. அது என்ன வார்த்தை? நள்ளிரவு வானவில்லா? ராஜகணேஷ் ஒரு கூர்மையான பார்வையோடு கேட்க அன்வர் தலையாட்டினான். ஆமாம் சார். அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு கோட் வேர்ட் சார். நான் ஒர்க் பண்ணுற ஃபியூச்சர் மிராக்கிள் ஐடி கம்பெனியில் ஞானேஷ் தலைமையில் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குனாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஞானேஷ் வச்ச பேர் தான் MNR, அதாவது மிட் நைட் ரெயின்போ, அதாவது நள்ளிரவு வானவில். இப்படி ஒரு பேரை வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது சார். என்ன காரணம்? அந்த ப்ராஜெக்டை உருவாக்குனவங்க ஞானேஷோடு சேர்ந்து மொத்தம் 7 பேர். 7 பேரில் ஞானேஷை தவிர மொத்தம் 6 பேரும் பெண்கள். ப்ராஜெக்ட் பெரிய அளவு வெற்றி பெற அந்த 6 பெண்களும் ஞானேஷுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அந்த பெண்களின் பேரில் இருந்த முதல் எழுத்துக்களை சேர்த்து எழுதி பார்த்தபோது விப்ஜியார்னு வந்தது. அந்த வானவியோட 7 நிறங்களில் குறிக்கிற வார்த்தைக்கு தான் விப்ஜியார். இதை ஒரு காரணமாக வச்சு அவங்க உருவாக்கின ப்ராஜெக்டுக்கு நள்ளிரவு வானவில் பேர் சுட்டி அதே கோட்வேர்டாக வச்சுட்டாங்க. இது வெளியே யாருக்கும் தெரியாது. ஞானேஷ் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்ததால் என்கிட்ட மட்டும் ஒரு தடவை சொன்னான். அந்த 6 பெண்கள் பேர் என்ன? வினயா, இந்துவதனா, பிருந்தா, யாமினி, ஓமனா, ராகவி. அன்வர் சொன்ன பேர்களை எல்லாம் ஒரு தாளில் குறித்து கொண்ட ராஜகணேஷ் அந்த பேரில் உள்ள முதல் எழுத்துக்களை எடுத்து எழுதி பார்த்து விட்டு கேட்டார். இப்போது ஞானேஷ் உயிரோடு இல்லைன்ற விஷயம் அந்த 6 பெண்களுக்கு தெரியுமா?
அன்வர் மௌனமாக இருந்தான். மீரா குறுக்கிட்டு சொன்னாள், இந்த 6 பேரும் உயிரோடு இருந்தால் தானே சார் ஞானேஷ் இறந்தது அவங்களுக்கு தெரியும். என்னது, அந்த 6 பெண்கள் உயிரோடு இல்லையா? நீ என்னம்மா சொல்கிற? உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் சார். சொன்ன மீரா அன்வரின் இருந்த செல்போனை பறித்து வாட்ஸ்அப் ஆப்ஷனில் போய் ஒரு வீடியோ பதிவை உறுப்பித்தார். ராஜகணேசன் நீட்டினார். அது ஒரு தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பு. அதன் மேல் விரலை வைக்க பதிவு உயிர் பெற்றது. நியூஸ் ரீடர் பெண்மணி நேர்பார்வை பார்த்து கொண்டு செய்தி வாசித்தார். டெல்லி மென்பொருள் கம்பெனி ஒன்றில் பணியாற்றி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 இளம் பெண்கள் உதகை மலர் கண்காட்சியை பார்த்துவிட்டு திரும்பும் வழியில் பாலியாறு அருகே கொண்டை ஊசி வளைவில் வேன் திரும்பும்போது தடுப்பு சுவரை உடைத்து கொண்டு 100 அடி ஆழ்பள்ளத்தில் விழுந்தது. பரிதமாக உயிரிழந்தனர். இறந்தவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேனை ஓட்டிய டிரைவர் குமரவேல் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செய்தி வாசிப்புக்கு பிறகு பள்ளத்தில் உருண்டு கிடந்த உருக்குலைந்த வேனும் சாலையோரமாக கடத்தப்பட்டிருந்த 6 பெண்களின் ரத்தம் தேய்ந்த உடல்களும் போட்டோ பதிவுகளாய் பார்வைக்கு கிடைக்க ராஜகணேஷ் ஒரு கனமான கவலையோடு அன்றையை தேய்த்தார். ஞானேஷோட மரணத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பரிதாபமான ஃப்ளாஷ்பேக் வேறு இருக்கா? இந்த விபத்து எப்போ நடந்தது? போன வருஷம் மே மாதம் சார். அந்த சமயத்தில் அதை எல்லாரும் விபத்துன்னு நம்பிட்டு இருந்த போது ஞானேஷ் மட்டும் என்கிட்ட அது விபத்து கிடையாது, யாரோ திட்டம் போட்டு 6 பேரையும் தீர்த்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். யார் அந்த யாரோ? ஞானேஷ் சொன்னான் சார். யார் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார். சீன் 16. சென்னை போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். உள்ளே பகல். சென்னை போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். காலை 11 மணி. இன் கேமரா செல் என்று அழைக்கப்படும் அந்த சிறிய கான்ஃபரன்ஸ் ஹாலின் நீள்வட்ட மேஜையின் பின்னால் போலீஸ் அதிகாரிகள் நிமிர்ந்த கோடுகளாய் உட்கார்ந்திருக்க, டிஜிபி கோகுலகிருஷ்ணன் தனக்கு முன்பாக நீட்டிக்கொண்டிருந்த சிறிய மைக்கில் கவலையும் கோபமாக கலந்த குரலில் பேசிக்கொண்டிருந்தார். ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒரே மகன் ஞானேஷ் கொலை செய்யப்பட்டு அவனை அஸ்தியை ஒரு மண் சட்டியில் போட்டு மீரா வீட்டு மொட்டை மாடியில் வைக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த அதன் தொடர்பான சம்பவங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் மிதிர்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இது ஒரு சைபர் கிரைம் பிரான்ச் சம்மந்தப்பட்ட ஹைலி சொபிஸ்டிகேட்டட் கிரைம். போலீஸ் கமிஷனர் ராஜகணேஷ் இந்த வழக்கில் தானே நேரடி இன்வெஸ்டிகேஷனில் இறங்கி பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கார். இந்த உண்மைகளுக்குள்ளே உறைந்து போயிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் மிட் நைட் ரெயின்போ. அதை தமிழில் சொல்லியிருந்தா நள்ளிரவு வானவில். இது ஒரு ப்ராஜெக்ட். டெல்லியில் இருக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனிகள் ஃபியூச்சர் மிராக்கல் அங்கே குரூப் ஹெட்டாக பணியாற்றி ஞானேஷ் மூலமாக லான்ச் பண்ணியிருக்கு. ஞானேஷ் கொலை செய்யப்பட்டு ஒரு மண்சட்டியில் அஸ்தியாக வராதுக்கு காரணமும் இந்த நள்ளிரவு வானவில் ப்ராஜெக்ட் தான் மீராவும் அன்வரும் தங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் நம்ம அதிர்ச்சியின் எல்லைக்கே கொண்டு போய் நிற்க வச்சிருக்கு. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி போன வருஷம் ஊட்டி மலைப்பாதையில் நடந்த ஒரு வேன் விபத்தை பற்றி செய்தி அறிக்கை இப்போ வீடியோ காட்சிகளாக பார்க்க போகிறோம். சொன்னவர் தன் முன்னே இருந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து எதிர் சுவரில் பதிக்கப்பட்டிருந்த டிவி திரையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து டிவிடி ஆப்ஷனை கிளிக் செய்தார். டிவி திரை உயிர் பிடித்து நியூஸ் ரீடர் பெண்மணி வாசிப்பதை காட்டியது. டெல்லி மென்பொருள் கம்பெனி ஒன்றில் பணியாற்றும் 6 இளம்பெண்கள் உதகை மலர் கண்காட்சியை பார்த்துவிட்டு திரும்பும் வழியில் பாலியாறு அருகே கொண்டை ஊசி வளைவில் வேன் திரும்பும்போது தடுப்பு சுவரை உடைத்து கொண்டு 100 அடி ஆழப்பள்ளத்தில் விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேனை ஓட்டிய டிரைவர் குமரவேல் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செய்தி வாசிப்புக்கு பிறகு பள்ளத்தில் உருண்டு கிடந்த உருக்குலைந்த வேனும் சாலையோரமாக கடத்தப்பட்ட 6 பெண்ணில் ரத்தம் தேய்ந்த உடல்களும் போட்டோ பதிவுகளாக பார்வைக்கு கிடைத்தன. இப்போது டிஜிபி இடது பக்க நாட்கள் உட்கார்ந்த கமிஷனர் ராஜகணேஷ் தனக்கு முன்பாக இந்த மைக்கில் பேசினார். இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் ஆகிவிட்டது. இன்றளவும் மீடியாக்களின் பார்வையிலும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் பார்வையிலும் இது ஒரு விபத்தாக தான் கருதப்பட்டு வருது. ஆனால் ஞானேஷ் மட்டும் இதை ஒரு விபத்து என்று நம்பாமல் திட்டமிட்டு நடத்தப்பட ஒரு கொலை சம்பவமே நினைச்சிட்டு வந்திருக்கார். தான் நினைத்ததை போலீஸ்லையும் தான் வேலை செய்யும் ஐடி கம்பெனி அது மேலதிகாரிகளும் சொல்லியிருக்கார். ஆனால் அது குறித்த ஆதாரங்களை அவரால் காட்ட முடியாததால் நடந்தது விபத்து தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நள்ளிரவு வானவில் ப்ராஜெக்டுக்கு உறுதுணையாக இருந்த வினயா, இந்துவதனா, பிருந்தா, யாமினி, ஓமனா, ராகவி இந்த 6 பெண்கள் இருந்துக்கிற அந்த ரிச்சில் சில நாட்கள் விரக்தியின் மனநிலையில் இருந்த ஞானேஷ் அதுக்கப்புறம் மனசை தேர்த்திக்கிட்டு ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடிச்சிருக்கார். சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் ஒருவர் மைக் அருகே குனிந்து ராஜகணேஷை பார்த்தபடி அந்த கேள்வியை கேட்டார். நள்ளிரவு வானவில் என்ற அந்த ப்ராஜெக்டை முடக்குவதற்கோ அல்ல அதை கைப்பற்றுவதற்கு ஞானேஷும் இந்த 6 பெண்களும் கொலை செய்யப்பட்டிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? மேபி. என்னுடைய கெஸ் ஒர்க்கும் அதுதான். அது எது மாதிரியான ப்ராஜெக்ட் நாட் நோன் பட் சம்திங் அப்நார்மல். நான் இப்படி சொல்ல காரணம் ஞானேஷ் தன்னோட ஜர்னி ஷெட்யூல்லேருந்து மாறுபட்டு டெல்லியிலேருந்து 2 நாளைக்கு முன்னாடி சென்னை வந்து அவரோட ஃப்ரெண்டு மணிகண்டன் வீட்டில் தங்கியிருந்து அடையார் ஸ்கைவி ஹோட்டலில் நடந்த ஒரு ஹைடெக் மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணியிருக்கார். அங்கே யாரோ சிலரை சந்தித்து பேசியிருக்கார். அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை ஸ்மெல் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு போய் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தினேன்.
பட் இந்த மீன்வைல் ஞானேஷின் மரணத்துக்கு காரணமாக எதிரிகள் ஹோட்டல் மேனேஜர் புவனேந்தருக்கு பணத்தை கொடுத்து சிசிடிவி கேமராவில் பதிவாக அந்த ஞானேஷ் சம்மந்தப்பட்ட பதிவுகளை டெலீட் பண்ணிட்டாங்க. சார், நான் என்னோடய அசம்ஷனை சொல்லலாமா ப்ளீஸ்? ஞானேஷ் உருவாக்கின இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிரான நபர்கள் அவர் வேலை பார்க்கும் கம்பெனியாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது அன்வரோட ஸ்டேட்மெண்ட். அன்வர் அந்த கம்பெனி ஹெச்ஆர்ஓ இருப்பதால் அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ப வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாமல் ஞானேஷ் அன்வர்கிட்ட ஊட்டியில் நடந்த விபத்து கிடையாது, நள்ளிரவு ப்ராஜெக்டை உருவாக காரணமாக அந்த 6 பெண்களை தீர்த்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கார். யாரோன்னு அன்வர்கிட்ட கேட்டதுக்கு ஞானேஷும் பதில் சொல்லியிருக்கார். என்ன பதில்? கமிஷனர் ராஜகணேஷ் டிஜிபி கோகுல்நாத்திடம் திரும்பி தயக்கமான குரல் கேட்டார். சார், அது யாருன்னு சொல்லிடலாமா? அதை அனௌன்ஸ் பண்ணால் தானே இந்த இன்கமிங் கேமரா செல் மீட்டிங் கூட்டியிருக்கோம். பேரை சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். ராஜகணேஷ் மைக்கை சரியாக நிமித்தி வைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தார். ஃபியூச்சர் மிராக்கிள் என்ற பெயரில் சென்னையிலையும் பெங்களூரிலையும் இயங்கிட்டு வருகிற ஐடி கம்பெனியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் யோகானந்த் தொழில் ரீதியாகவும் அரசியல் ரீதியும் வெரி பவர்ஃபுல் பர்சன். 2 வருஷத்துக்கு முன்னாடி உத்தியோக் ரத்னா விருதையும் சென்ற வருஷம் பத்மஸ்ரீ விருதையும் பிரசிடென்ட் கையால் வாங்கியிருக்கார். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எப்போது வேணாலும் நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர். அவருக்கு ஒரு மகன், பெயர் ரூபேஷ், கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜிங் டைரக்டர். இந்த ரூபேஷ் தான் அப்பாவும் மகனும் மாதத்தில் 10 நாளாவது வெளிநாட்டில் இருப்பாங்க, பெரும்பாலும் ஹாங்காங். நம்ம நாட்டில் இருக்க ஐடி கம்பெனி எந்த ஒரு ப்ராஜெக்டை தயாரிக்க முயற்சி பண்ணினாலும் அதை பற்ற விவரங்களை அந்த வினாடி அப்பாவுக்கும் மகனுக்கு போயிடுமோ. அது ஒரு சாதாரண ப்ராஜெக்டா இல்லை அசாதாரணமான ஒன்றான்னு உடனடியாக தரம் பிரித்து அது தமக்கு தேவையில்லையான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். ப்ராஜெக்ட் அசாதாரணமானதுன்னு தெரிய வந்தால் அதை எந்த வழியிலையாக தங்களோட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடுவாங்களாம். இந்த நள்ளிரவு வானவில் ப்ராஜெக்டும் அவங்க பார்வையில் படப்போய் தான் இவ்வளோ அசம்பாவிதங்கள். கமிஷனர் ராஜகணேஷ் பேச்சை சற்றே நிறுத்தி ஒரு போலீஸ் அதிகாரி கேட்டார். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அந்த அன்வர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே? ஆமாம். அது ஏன் ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது? நான் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் யோகானந்த் சாதாரண நம்பர் கிடையாது. கிட்டத்தட்ட அவர் ஒரு கேபினெட் மந்திரியின் அந்தஸ்தில் இருக்கார். அவர் யாராக இருந்தால் நமக்கு என்ன? தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி ஒரு நாய்க்குட்டி தான். யோகானந்த் தங்கமா இல்லை தகரமான உரசி பார்க்க தான் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே நான் பெங்களூர் கிளம்புறேன். இந்த நள்ளிரவு வானவில் மேட்டர் ஒரு விபரீதமான விஷயம். ஏற்கனவே 7 பேர் இறந்து போயிருக்காங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் உண்மையான குற்றவாளியோட பெங்களூர்லேருந்து சென்னைக்கு திரும்புவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ராஜகணேஷ் பேசிவிட்டு உட்கார்ந்தார். அந்த கான்ஃபரன்ஸ் அறையில் கனத்த நிசப்தம் நிலவியது. சீன் 17. பெங்களூர் பிளசன்ட் ஓஷன் ஹோட்டல். உள்ளே பகல். பெங்களூர். அந்த ஹோட்டலின் ரூப் கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் அரைரட்டான மூலையோரம் மேஜையில் சார்ந்தபடி உயிரை விட்டிருந்த யோகானந்தை பார்த்து உறைந்து போன நித்தான்யாவும் ரூபேஷும் சகஜமான நிலைக்கு திரும்ப அரை நிமிஷம் அவகாசம் தேவைப்பட்டது. ரூபேஷ் அப்பாவை நெருங்க அவருடைய தோலை பற்றி மெல்ல உலுக்கினான். அவருடைய உதட்டோரம் வழிந்து கொண்டிருந்த ரத்தம் சில துளிகளாய் காற்றில் சிதறியது. அவர் நாசிற்கு கை வைத்து சுவாசத்தை சரிபார்த்தவன் முகம் அரண்டு போனவனாய் நித்தான்யாவிடம் திரும்பினான். அப்பா உயிரோடு இல்லை. எப்படி? சீம்ஸ் டு பை மர்டர். யாரோ இங்கே வந்திருக்காங்க சொன்ன ரூபேஷ் ரெஸ்டாரண்ட் இன்னொரு மூலையில் மது பாட்டில் அணிவகுத்திருந்த கண்ணாடி அலமாரியை பாலிஸ் துணியால் துடைத்து கொண்டிருந்த அந்த சீருடை பணியாளரை தன் தொண்டையை திரிக்க கூப்பிட்டான். பேரர். அரைந்து போன திரும்பிய அவன் வேகமாக ஓடி வந்து ரூபேஷின் ஆவேசத்தை பார்த்து பயந்து போனவனாய் சற்று தள்ளியே நின்றான். சார் சார், நீ எவ்வளோ நேரமாக இங்கே இருக்க? கன்னடம் கலந்த தமிழில் 1/2 மணி நேரம் சார் என்றான். யோகானந்தை சுட்டி காட்டி எப்படி கேட்டார் ரூபேஷ். இவரை தவிர இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேறு யாரெல்லாம் இருந்தாங்க? யாருமே இல்லை சார். இவர் மட்டும்தான் 1/2 மணி நேரமாக இருக்கார். என்கிட்ட சிவாஸ் ரீக்கிள் விஸ்கி கேட்டார், கொடுத்தேன். ஏன் சார், என்னாச்சு? நடுவில் உன்னை கூப்பிட்டாரா? இல்லை சார், நான் தான் ஒரு தடவை வந்து ஏதாவது வேணுமா சார்னு கேட்டேன். அவர் சைகிலேயே ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டார். என்னாச்சு சார் அவருக்கு? லிக்கர் அதிகமாக கன்சியூம் பண்ணி ஏதாவது பிரச்சனையா? ஒன்றுமில்லை, நீ போ. ரூபேஷ் பேரை அனுப்பிவிட்டு தான் எவனும் திரும்பினான். இப்போ என்ன பண்ணுறது? முறைப்படி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு வெளியே எனக்காக காத்துட்ருக்க 2 பேருக்கும் விஷயத்த சொல்லிடாதது நல்லது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற நள்ளிரவு வானவில் விஷயம் இப்போதைக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? சரி, ஃபோன் பண்ணு. என்கிட்ட செல்ஃபோன் இல்லை. உன்னோட செல்ஃபோனை வாங்கி நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. காரணம், அவங்க செல்ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது. எனக்கு அவங்க 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நான் ஹோட்டலை விட்டு வெளியே வந்துடணும். சரி, நீ வெளியே போய் அவங்கள பார்த்த விஷயத்த சொல்லு. 1 வாரம் 10 நாள் அவகாசம் கேளு. அப்பாவோட மரணம் பற்றின எல்லா போலீஸ் ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்ச பின்னாடி நம்ம மறுபடியும் மீட் பண்ணி நள்ளிரவு வானல் சம்மந்தமாக பேசுவோம். ஓகே, நான் பேசி பார்க்குறேன். நீ இதே இடத்துல இரு. நான் போயிட்டு வந்ததும் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது வரைக்கும் விஷயத்தை யாரும் தெரியப்படுத்த வேண்டாம். பிரதனையா சொல்லிவிட்டு வேக நடை போட்டு ரூப் கார்டனை விட்டு வெளியே வந்து யோகானந்த திடீர் மரணம் அவளுடைய மனதை அடித்து துவைத்து காயப்பட்டிருந்தது.
ஹோட்டலுக்கு வெளியே காரில் காத்து கொண்டிருக்கும் திவாகர் பூங்குடி யோகானந்தின் மரணத்தை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க போடுவாங்கன்னு தெரியலையே. லிப்டில் இறங்கி வரவேற்பதற்கு வந்தபோது அந்த ரிசப்ஷன் பெண் சிநேகமாக சிரித்து ஆங்கிலத்தில் கேட்டார், மிஸ்டர் யோகானந்தத்தை பார்த்து பேசிட்டீங்களா? இன்னும் இல்லை, வெளியே காரில் ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு, அதை எடுப்பதுக்காக இப்போ போகிறேன், மறுபடியும் 10 நிமிஷத்தில் வருவேன். மோஸ்ட் வெல்கம் மேடம். அவள் அழகாய் தலையை சாய்த்து சிரிக்க ரஜினியா மிஷின்தனமாய் ஒரு புனையை சிரிந்துட்டு விட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாள். 100 மீட்டர் தொலைவில் சாலையோரம் மரத்தடியில் திவாகரும் பூங்குடியும் வந்த கார் நின்றிருக்க ரிதன்யா எகிரும் இதய துடிப்போடு காரை நோக்கி நடந்தார். ரிதன்யாவின் இதயம் பிரதேசம் முழுவதும் கலவர பூமியாக மாறியிருக்க சற்றே பதற்றமாய் சற்று தூரத்தில் மரத்தடி நின்றிருந்த காரை நோக்கி நடைபோட்டார். யோகானந்த் இப்போது உயிரோடு இல்லை, அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று தான் சொல்ல போகும் விஷயத்தை பூங்குடியும் திவாகரும் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக் கொள்வாங்க? நள்ளிரவு வானல் பிரச்சனையை இதோடு விட்டு விடுவார்களா, இல்லை ரூபேஷிடமிருந்து வாங்கி கொடுக்க சொல்வார்களா? அவர்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த உடம்பும் வியர்த்து வழிய காரை நெருங்கினாள் ரிதன்யா. காரின் கண்ணாடி கதவு ஏற்றப்பட்டிருக்க மெல்ல தட்டினாள். உள்ளே மௌனம். கதவு திறக்கப்பதற்கு 10 வினாடிகள் வரை காத்திருந்து பார்த்து விட்டு மறுபடியும் கண்ணாடியை தட்டினாள். அதே மௌனம் நீடித்தது. ரிதன்யா பொறுமை இழந்து போனவளாய் காரின் கைப்பிடியை பற்றி இழுத்தாள். காரின் கதவு சற்று சிரமமாய் திறந்து கொள்ள காரின் முன் சீட்டிலும் பின் சீட்டிலும் யாரும் இல்லை. ரிதன்யா திகைத்து போனால் காரின் கதவை சாத்திவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். அந்த சாலையின் கரைக்கோடி வரை மனித நடமாட்டமே இல்லை. இந்த திவாகரும் போன் எங்கே போனார்கள்? கார் 2 முறை சுற்றி வந்த ரிதன்யா காரின் கதவை திறந்து உள்ளே போனாள். பின் சீட்டில் ஒரு பிஸ்கெட் பொட்டலமும் மினரல் வாட்டர் பாட்டிலும் தெரிய ஸ்டேரிங்கில் கார் சாவி தங்கியது. காரை இப்படி சாவியை விட்டுட்டு இருவரும் எங்கே போயிருப்பாங்க? ரிதன்யா கலக்கம் கப்பிக்கொண்ட மனதோடு மறுபடியும் காரின் கீழே இறங்க முயன்ற போது அவளை கால் விரல்கள் ஏதோ தட்டுப்பட்டது. குனிந்து பார்த்தாள். செல்போன். இது பூங்கொடி கையில் இருந்த செல்போன் ஆச்சே. பூங்கொடியின் செல்போன் தான். ரிதன்யா அந்த செல்போனை தன்னை உள்ளங்கை அதக்கிய கொண்ட போது விதமான பிசுபிசுப்பு உணர்ந்தாள். என்ன அது? இடது உள்ளங்கை உயர்த்தி பார்த்தால் ரத்தம். இன்னும் உலர ஆரம்பிக்காத ரத்தம். ரிதன்யாவின் இதய துடிப்பு ரிதம் மாறியது. இங்கேயும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க வேண்டும். செல்போன் உயிரோடு இருக்கிறதா சோதித்து பார்க்க பக்காவட்டில் இருந்த பட்டனை அழுத்தினால் செல்போன் திரை வெளிச்சம் சதுரமாக தெரிய ஆப்ரேட்டர்ஸ் ஐக்கான்ஸ் வரிசையாக தெரிந்தன. கான்டாக்ட்ஸை அழுத்தி சேவ் செய்யப்பட்ட அந்த எண்களை தேடினால் எதுவும் இல்லை, எம்டி என்று பதில் வந்தது. மெசேஜ் ஆப்ரேஷனுக்கு போய் ஏதாவது மெசேஜ் இருக்கிறதா என்று பார்க்க எல்லாமே டெலீட் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் சொன்னது. இந்த செல்போன் அந்த அவுட் கோயிங் கால் போகுமா போகாதா? ரிதன்யா வேர்த்து வாய்ந்தபோது செல்போனை கையில் வைத்துக் கொண்டு யோசித்தாள். ரூபேஷ்க்கு ஃபோன் செய்யலாமா வேண்டாம்? இப்போது அவங்களோட பேசலாம், பிரச்சனை என்ன சிக்கலாயிடும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யாருக்காவது ஒருவரும் பேசி பார்க்கலாம். ரிதன்யாவுக்கு அவரோட இம்மிடியட் பாஸான சைபர் கிரைம் செல்லில் இருக்கும் டிஎஸ்பி நம்ம பெருமாள் ஞாபகம் வந்தது. அவருடைய எண்களை செல்போனில் கீபோர்டில் அழுத்தினால் உடனே நாட் ரீச்சபிள் என்ற ஒரு பெண்ணின் ரெக்கார்ட் வாய்ஸ் கேட்டது. 2 தடவை முயற்சி செய்து பார்த்து விட்டு வேறு யாருக்கு ஃபோன் செய்யலாம் என்று யோசித்த பின்னாடி கணவன் ஹரிகிருஷ்ணன் நினைவு வந்தது. எண்களை தட்டி விட்டாள். அடுத்த வினாடி ரிங்டோன் போயிட்டு சில வினாடிகளுக்கு பின் ஹரிகிருஷ்ணன் குரல் கேட்டது. எஸ், என்னங்க, நான் ரிதன்யா. மறுமுறை ஹரிகிருஷ்ணன் குரல் சீரியது. ரிதன்யா, இது யாரோட ஃபோன்? நீ இப்போ எங்கே இருக்க? கடந்த 2 மணி நேரமாக அவனை கான்டாக்ட் பண்ண தேவையாக தவிச்சிட்டு இருக்கேன். டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. என்ன கேட்குறது? உன்னோட ஃபோனுக்கு என்னாச்சு? நம்ம பையன் அபிநய் படிக்கிற கான்வென்ட்லேருந்து பிரின்சிபல் மரிய புஷ்பம் உனக்கு ஃபோன் பண்ணி அபிநய்க்கு உடம்பு சரியில்லை என்ற விஷயத்த சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கதா சொல்லி டெவலப்பில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் உனக்கு ஃபோன் பண்ணலையா? பண்ணலையே. ரஜினியா, உனக்கு என்ன ஆச்சு? ஆர் யூ ஆல் ரைட்? அந்த பிரின்சிபால் உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி அபிநய் ஃபீவர் குறையில, கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன், மேபி ஸ்வைன் ஃப்ளூ, கோயம்புத்தூரில் கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண ட்ரீட்மெண்ட் தரது பெட்டர்னு இங்கே இருக்க டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆம்புலன்ஸ் புறப்பட்டு போகிறோம், நீங்களும் கோயம்புத்தூர் வந்தால் பரவாயில்லன்னு சொன்னாங்களா இல்லையா? ஸோ சொல்லலையே. சொன்னாங்களாமே, நீயும் வந்துடுன்னு சொன்னியாமே. எனக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா அந்த ஃபோன் காலை பூங்கொடி தான் அட்டன் பண்ணியிருக்கணும். பூங்கொடியா? யார் அது? சொல்கிறேன். நேற்றுலேருந்து நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்ருக்கேன். அதை சொல்லாதான் உங்களுக்கு இப்போ நான் ஃபோன் பண்ணேன். என்ன பிரச்சனை? ரஜினி அவர் 5 நிமிடம் நேரத்தை செலவழித்து திவாகர் பூங்கொடி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிக்க செல்போன் மறுமொழியில் இருந்த ஹரிகிருஷ்ணன் இடிந்து போயிருந்தோம். அது என்ன நள்ளிரவானது தெரியலையே. ரஜினியா, நடக்கிற சம்பளம் பார்க்கும்போது அசாதாரணமான விவகாரம் நல்லாவே தெரியுது. நீ இன்னும் அந்த அபாய வளத்துக்குள்ள தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், யோகானந்த் இப்போ உயிரோடு இல்லை. காரில் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த திவாகரும் பூங்கொடியும் காரை ரோட்டில் அப்படியே விட்டுட்டு தலைமையில் வைட்டாங்க. அவங்களால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியல. ரூபேஷ் வேற ஹோட்டல் ரூப் கார்டனில் யோகானந்த் ரெட் பாடியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டிஎஸ்பி நம்ம பெருமாள் ஃபோன் பண்ணி நாட் ரீச்சபிள் ரெக்கார்டு வாய்ஸ் வந்தது. டிஎஸ்பி நம்ம பெருமாள் கான்டாக்ட் பண்ண முடியலன்னா என்ன? வேற போலீஸ் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ண வேண்டியது தானே? முடியாதுங்க, இது சைபர் கிரைம் பிரான்ச் சம்மந்தப்பட்ட ஹைலி கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். நள்ளிரவு வானல் சம்பந்தமாக எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் நான் அவர்கிட்ட மட்டும்தான் பேசணும். சரி, நீ இப்போ என்ன பண்ண போற? ரூபேஷ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்.
நான் போய் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லணும். நீங்கள் உடனே கோயம்புத்தூர் புறப்பட்டு போங்க. அபிநயை கவனிங்க. பிரின்சிபல் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது அபிநயை கேஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதாவும் பிளட் டெஸ்ட்டு ஸ்கேன் பார்த்தபோது அது ஸ்வைன் ஃப்ளூ இல்லைன்னு தெரிய வந்து சொன்னாங்க. ஸோ வி ஆர் சேஃப். நான் அடுத்த ஃப்ளைட் கோயம்புத்தூர் கிளம்புறேன். இங்கே ஒருத்தியால் பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியுமா? தன்னோட அப்பா கொலை செய்யப்பட்டதால் ரூபேஷ் இடிஞ்சு போயிருக்கான். இனி அவனை ஹேண்டில் பண்ணுறது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கல ரதன்யா. இனிமேல் தான் நீ அதிகப்படியாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். எதனால்? உன்னை துப்பாக்கி முன்னே மிரட்டி ஒயிட்ஃபீல்டு ஹோட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த திவாகரும் பூனை காரை ரோட்டில் அனாதையாக விட்டுட்டு திடீர்னு தலைமறைவாக வாய்ப்பே இல்லை. அப்புறம் அந்த 2 பேருக்கும் யாரோ ஒரு 3வது நபரால் ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். பூங்குடியோட செல்ஃபோனில் இருந்த ரத்தக்கரையை வச்சு சொல்கிறீங்களா? ஆமாம். அதாவது காருக்குள்ளே ஒரு கைகலப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக ரத்த காயம் ஏற்பட்டு அந்த ரத்தம் பூங்குடியின் செல்ஃபோனில் பட்டுக்கலான்றது உங்கள் கெஸ் ஒர்க். ஆமாம். ஸோ இந்த நள்ளிரவான விவகாரத்தில் கண்ணுக்கு புலப்படமாக 3வது ஒரு எதிரி எங்கிருந்தோ செயல்பட்டு இருக்கா சொல்ல வரீங்களா? அதே தான். நீ இனிமேல் தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ரூபேஷை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ டிஎஸ்பி நம்பர்மன் கிட்ட பேசுறது முக்கியம். அவருக்கு ஃபோன் பண்ணினா தான் ரெஸ்பான்ஸே இல்லையே. அவரோட செல்லுக்கு ட்ரை பண்ணாது. அவர் இந்த நேரத்தில் ஆஃபீஸில் தானே இருப்பார். ஆமாம். ஆஃபீஸோட லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணு. சரி, நான் ஃபோன் பண்ணுறேன். டிஎஸ்பி கிட்ட விஷயத்தை கொண்டு போயிட்டா அதுக்கப்புறமா விசாரணை எல்லாம் டிபார்ட்மெண்ட் ரீதியாக நான் இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் போய் அபிநயை நல்ல விதமாக பார்த்துக்கங்க. நான் இங்கே இருக்க நிலவரத்தை பார்த்துட்டு புறப்பட்டு வரேன். அப்புறம் ரதன்யா சொல்லுங்கள், இனிமேல் உனக்கு இந்த போலீஸ் வேலை வேண்டாம். இப்போ நீ பார்த்துட்டு இருக்க நள்ளிரவு வானவில் கேஸ் தான் உன்னோட கடைசி கேஸாக இருக்கணும். அதை பற்றியெல்லாம் பேச இது சரியான நேரம் இல்லை. நான் ஃபோனை கட் பண்ணுறேன். கோயம்புத்தூர் போய் சேர்ந்து எனக்கு உடனடியாக தகவல் கொடுங்க. அபிநய் இப்போது எப்படி இருக்கான்னு ஒரே பதப்பதப்பாக இருக்குது. அவன் ஃபீவர்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வரதா பிரின்சிபல் சொல்லிட்டாங்க. மறுமொழி ஹரிகிருஷ்ணன் செல்போனை இணைத்தை விட ரதன்யா அடுத்த சில வினாடிகள் நம்பர்மன் டிஎஸ்பி அலுவலகத்தை தொடர்பு கொள்ள உதவியாளர் ஒருவர் ரிசீவர் எடுத்தார். ஹலோ, நான் ரதன்யா பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம். பேசுகிறது யார்? புருஷோத்தமனா? ஆமாம் மேடம். டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு வந்துட்டாரா? வந்துட்டார் மேடம். ரூமில் யார் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உடனடியாக அவர்கிட்ட பேசணும். மேட்டர்ஸ் வெரி அர்ஜென்ட். உடனடியாக லைன் தரேன் மேடம். அடுத்த சில வினாடிகள் இணைப்பு கிடைத்தது. நம்பெருமாள் பேசினார். சொல்லு ரதன்யா, எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமாம் சார், நீங்கள் இமீடியட்டாக புறப்பட்டு ஒயிட் ஃபீல்டில் இருக்க பிளசன்ட் ஓஷன் ஹோட்டலுக்கு வரணும். நல்லொரு வேன் மேட்டு ஒரு விபரதமாக முடிவை நோக்கி போயிட்டுருக்கேன். ஏன், என்னாச்சு? ஃபியூச்சர் மிரர் கம்பெனி எம்டி யோகானந்த் இப்போ உயிரோடு இல்லை. ஹீ இஸ் மர்டர்ட் பை சம்படி இந்த ஹோட்டல் ரூப் கார்டன். எப்போ சம்பவம் எப்போ நடந்து தெரியல சார். நானும் ரூபேஷன் அவரை பார்க்க போன போது அவர் இறந்து போயிருந்தார். நீ எதுக்காக அங்கே போனேன்? நேரில் வாங்க சார், எல்லாத்தையும் சொல்கிறேன். மறுமொழி ரதன்யா செல்ஃபோனை அணைத்து விட டிஎஸ்பி நம்பெருமாள் வியர்த்து விட்ட முகத்தோடு தனக்கு எதிரில் உட்கார்ந்த போலீஸ் கமிஷனர் ராஜ கணேஷை பார்த்து, மிஸ்டர் ராஜ கணேஷ், நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் வந்த நள்ளிரவு வானல் சம்பந்தமாக யோகானந்த விசாரிக்க இருந்த விஷயம் இப்போ வேறு யாருக்கா தெரியுமா? ராஜகணேஷ் தீர்க்கமாக தலையாட்டான். சான்ஸே இல்லை. இது ஒரு இன் கேமரா மேட்டர். சில மணி நேரத்துக்கு முன்னாடி யோகானந்த ஒரு ஹோட்டல் ரூப் கார்டில் வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கான். எப்படி தெரியல. என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் லிங்க்கில் இருக்கிற ரஜினியா கிட்டேருந்து வந்த செய்தி. நாம் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போகணும். இருவரும் அறையை விட்டு வேகமாக வெளிப்பட்டார்கள். அலுவலகத்தின் நீல வராந்தால் நடக்கும்போது நம்பெருமான் செல்போன் முணுமுணுப்பாய் கூப்பிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார் ரூபேஷ். தன்னுடைய முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் காதுக்கு செல்போனை கொடுத்தார். சொல்லு. மறுமுனையில் ரூபேஷ் பேசினான். குரலில் பயமும் நடுக்கம் தெரிந்தது. டிஎஸ்பி சார், நாம் நினைச்ச மாதிரி அப்பாவை கொண்டுட்டாங்க. இனி நாம் 2 பேரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சீன் 18. பெங்களூர் சைபர் கிரைம் பிரான்ச் செல். பகல். உள்ளே. பெங்களூரு சைபர் கிரைம் பிரான்ச் செல் ஏசி காற்றில் நனைந்து அந்த 250 சதுர அடி பரப்புள்ள இடத்தை மினி ஊட்டியாக மாற்றி இருக்க உஷ்டமான உள்ளங்களோடு ராஜகணேசம், நம்பெருமாள், ரதன்யா, ரூபேஷ் 4 பேரும் அந்த வட்டமான மேஜையை சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள். ராஜகணேஷின் பார்வை ஆணி அடித்த மாதிரி ரூபேஷ் முகத்தை நிறுத்திருக்க அவருடைய உதடுகள் தன்னிச்சையாய் வார்த்தைகளை உதிர்த்து அவற்றை கேள்வியாக மாற்றிக்கொண்டிருந்தன. அப்படின்னா உங்களுக்கு நள்ளிரவு வானவில்னா என்னன்னு தெரியாதா? தெரியாது சார். அப்படி ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாத போது விசாரணைக்காக உங்ககிட்ட வந்த ரதன்யாவை பயமுத்துற மாதிரியும் மிரட்டுற மாதிரியும் பேச வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை பற்றி கிரைம் பிரான்ச் செயலில் இருந்து ரதன்யா விசாரிக்க வந்தது எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் பிடிக்கல. அதுதான் ரதன்யா கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டோம். ரதன்யா குறுக்கிட்டார். சார், அன்றைக்கி ரூபேஷும் அவரோட அப்பா யோகானந்தும் என்கிட்ட ரொம்ப அநாகரிகமான முறையில் நடந்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் பேசின பேச்சையெல்லாம் என்னோட செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபோன் இப்போ திவாகர் பூங்குடிக்கிட்டே இருக்குது. ரதன்யாவை கையமர்த்தி விட்டு மறுபடியும் ரூபேஷிடம் திரும்பினார் ராஜகணேஷ். இதோ பாருங்கள் ரூபேஷ், இந்த நள்ளிரவு வானல் மேட்டர் வெடிகுண்டு மடியில் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விபரீதம். இந்த விபரீதத்தோட சம்மந்தப்பட்ட 10 பேர் இப்போ உயிரோடு இல்லை. 1வது நபர் ஞானேஷ் உயிரோடு எரிக்கப்பட்டு அவரோட அஸ்தி சென்னையில் இருக்க மீரா வீட்டு மொட்டை மாடியில் வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடந்த மாதிரி பெங்களூரில் நள்ளிரவான விஷயத்தில் தீவிரம் காட்டிய போலீஸ் எஸ்பி சந்திரகவுடா யஷ்வந்த் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிராக ஜீப்பில் வரும்போது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ரஜினி இங்கே உங்ககிட்ட விசாரணை நடத்தும் போது இந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட போலீஸ் இன்ஃபார்மர் 2ஆம் நாள் என்கிற ஒரு நபரை சென்னை ஓஎம்ஆர் ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருந்தபோது
கூலிப்படையை சேர்ந்த சிலர் அறிவாலை வெட்டி காய்ச்சிருக்காங்க. இந்த கொலைகளை எல்லாம் முத்தாய்ப்பாக வைக்கிற மாதிரி இப்போ உங்கள் அப்பா யோகானந்த் கொலை செய்யப்பட்டிருக்கார். மொத்தம் 10 கொலைகள். இதுக்கு காரணம் அந்த நள்ளிரவு வானவில் தானே. ரூபேஷ் சில வேலைகளை மௌனமாக இருந்துவிட்டு நீர் நிரம்பிய வெயிலோடு ராஜகணேஷை ஏறிட்டார். சார், என்னோடய அப்பா கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் அந்த நள்ளிரவு வானவில் இல்லை. அப்புறம் எங்களுடைய தொழில் எதிரிகளில் யாராவது ஒரு நபர் காரணமாக இருக்கலாம். கடந்த 2 வருஷ காலமாக எங்களோட ஐடி கம்பெனி வெளிநாட்டு அசைன்மெண்ட்ஸுகளை வாங்கி அவற்றை குறித்த நேரத்தில் செய்து முடித்த செயலை பாராட்டி வேர்ல்டு சிலிக்கான் வேலி என்ற அமைப்பு கிரேட் அச்சீவர்ஸ் அவார்டை கொடுத்தது. 500 கோடிக்கான ஆர்டர்களும் கொடுத்து எங்களை ஹானர் பண்ணியிருந்தாங்க. இது எங்களோட காம்படிட்டர்ஸ்க்கு பிடிக்கல. அதில் சில பேர் தங்களோட கம்பெனியை இழுத்து மூடிட்டு வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. அவங்கள யாராவது ஒரு நம்பர் கூட அப்பா மரணத்துக்கு காரணமாக இருக்கலாம்ல. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் இந்த நள்ளிரவு வானவில் தெரியவே தெரியாது சார். அது வரைக்கும் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்த டிஎஸ்பி நம்பெருமாள் இப்போது மெதுவாக வாயை திறந்தார். சார், நான் கொஞ்சம் பேசலாமா ப்ளீஸ்? ரூபேஷ் மே பி கரெக்ட் சார். 6 மாதத்துக்கு முன்பு மிஸ்டர் யோகானந்த் ஒரு புகார் கடிதத்தோட என்னை வந்து பார்த்தார். தன்னோட உயிருக்கும் தன் மகன் உயிருக்கும் தொழில் ரீதியான எதிரிகளால் பெரிய அளவில் அச்சத்தில் இருப்பதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டார். உங்களோட தொழில் எதிரிகள் யாருன்னு கேட்டேன். அதுக்கு அவர் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ என் கூட பேசுகிறவங்க பழகிறவங்க எல்லாரும் ஒரு சமயம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தெரியுறாங்க, இன்னொரு சமயம் பார்த்தா ரைவல்ஸ் மாதிரி தெரியுறாங்க. யார் கையில் பழம் இருக்குது, யார் கையில் கத்தி இருக்குன்னு தெரியல. அதுவும் சில நாளில் தெரிஞ்சிடும். அந்த சமயம் வந்து லிஸ்ட்டு தரேன் சார்னு சொல்லிட்டு போயிட்டார். ராஜகணேஷ் நம்பெருமாளை தன்னுடைய வேப்பான பார்வையில் நினைத்தார். யோகான், அப்படி ஒரு புகார் கடிதத்தை உங்ககிட்ட கொடுத்ததும் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க மிஸ்டர் நம்பெருமாள்? அந்த கடிதத்தை எஸ்பி சந்திரகவுடா அனுப்பி வச்சேன் சார். ஆனால் அவர் அந்த லெட்டரை இக்னோர் பண்ணிட்டார். ஏன்? அவருக்கு எப்பவுமே இந்த ஐடி பீப்புள்ஸ் மேலே தேவையில்லாத ஒரு வெறுப்பு இருந்து வந்தது. பேரளவுக்கு ஒரு ஐடி கம்பெனி நடத்திக்கிட்டு திரைமறைவுக்கு பின்னாடி பிரார்த்தனம் பண்ணிட்டு கோடியாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லுவார். இது மாதிரியான புகார் கடிதம் வந்தால் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு முன்னாடி சரின்னு தலையை ஆட்டிட்டு அவங்க போனதுக்கப்புறம் புகார் கடிதத்தை கீழே குப்பையில் போட்டுட்டுங்கன்னு சொல்லுவார். ரூபேஷ் இப்போது குறுக்கிட்டான். சார், சில ஐடி கம்பெனி அரசு விடுமுறை மீறி முறைகேடாக செயல்பட்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறது உண்மைதான். சந்திரகவுடா நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். அவரால் அந்த முறைகேடுகளை பொறுத்துக்க முடியல. டிபார்ட்மெண்ட் ரீதியாக சில நடவடிக்கை எடுத்தார். ஐடி கம்பெனிகள் நடவடிக்கைகள் தீவிரமாக கண்காணிக்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தார். இதையெல்லாம் ஏதோ ஒரு ஐடி கம்பெனி பிடிக்கல. கூலிப்படையை வச்சு பெட்ரோல் கொண்டு வீசி அவரை தீர்த்து கட்டிட்டாங்க. ராஜகணேஷ் கேட்டார். அது எந்த கம்பெனின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அது எப்படி சார் சொல்ல முடியும்? பெங்களூரில் 100கணக்கான ஐடி கம்பெனி இருக்குது. அதில் பாதி கம்பெனிகள் அரசியல் பிரபலம் சொந்தமானது. ரூபேஷ் சொல்லி கொண்டிருக்கும் போது மேஜின் மேல் இருந்த இன்டர்காம் முணுமுணுத்தது. ராஜகணேஷ் ரிதன்யாவை பார்க்க அவள் ரிசீவரை எடுத்து இடதுக்கு அதுக்கு ஒட்டினார். எஸ், ரிசப்ஷன் செல்லில் இருந்து ஒரு கான்ஸ்டபிள் பேசினார். மேடம், பேரன்சிக் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் சார்லஸ் வந்திருக்கார். உடனடியாக டிஎஸ்பியை பார்க்கணும்னு சொல்கிறார். அனுப்பலாமா மேடம்? விஷயம் என்னன்னு கேட்டிங்களா? கேட்டேன் மேடம். ஐடி கம்பெனி யோகானந்தத்தின் மர்டர் சம்மந்தமாக பேசணும்னு சொன்னார். அவரை உள்ளே அனுப்புங்க. ரதன்யா ரிசீவரை அதனிடத்தில் அமர்த்தி விட்டு விஷயத்தை ராஜகணேஷிடம் நம்பெருமாளிடம் சொல்ல அவர்கள் ஆர்வமாய் காத்திருக்க ஆரம்பித்தார்கள். அடுத்த நிமிடம் ஆரம்பத்தில் அந்த நடுத்தர வயது சார்லஸ் ஒயிட் யூனிஃபார்மில் அபார உயரத்தோடு உள்ளே வந்தார். கையில் ஒரு பிரவுன் கவர். சுல் என்று ஒரு சல்யூட் அடித்துவிட்டு 5 வினாடிகள் நேர்கோடாக இப்போ நின்று விட்டு தளர்ந்தார். ராஜகணேஷ் தனக்கு பக்கத்தில் இருந்த காலி இருக்கையை காட்ட சார்லஸ் உட்கார்ந்தார். நம்பெருமாள் கேட்டார். சொல்லுங்க, எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் சார். யோகானந்தத்தின் உள் உறுப்புகளை ஆய்வு செய்து பார்த்ததில் ஒரு உண்மை வெளிப்பட்டிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் பேசணும் சார். என்ன உண்மை? அவர் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கார். அவர் சாப்பிட்ட விஸ்கியில் அந்த விஷம் கலந்துருந்தது. ரூபேஷ் அதிர்ந்து போனோன்னா சார்லஸ் ஏறிட்டான். என்ன சார் சொல்கிறீங்க? அப்பா அந்த ஹோட்டல் ரூப் கார்டன் பாரில் தனியாக உட்காந்தானே லிக்கர் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தார். பாரில் இருந்த பேரர் தான் விஸ்கியில் விஷத்தை கலந்துருக்கான். எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? யோகானந்தத்தின் மரணத்தின் மதுவில் கலந்த விஷயம் காரணம் தெரிஞ்சதுமே நான் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் அந்த ஹோட்டலுக்கு போனேன். பாரில் இருந்த எந்த பேரர் அவருக்கு விஸ்கியை சப்ளை செஞ்சான்னு விசாரித்தேன். சிட்டி பாபுன்னு சொன்னாங்க. அந்த சிட்டி பாபை விசாரணை பண்ணிங்களா? ஆள் இருந்தால் தானே சார் விசாரணை பண்ண முடியும். என்ன சொல்கிறீங்க சார்லஸ்? ஆள் தலைமறைவாயிட்டான். நான் அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிட்டி பாபு அவனோட ரெஸ்ட் ரூமில் இருந்திருக்கான். அவனை தேடி பார்க்கும்போது ஹோட்டலின் பின்பக்கம் வாசல் வழியாக வெளியேறி போயிருக்கான். ராஜகணேஷ் குறுக்கிட்டான். ஒரு விஷயம் இடிக்குது சார்லஸ். என்ன சார்? சிட்டி பாபு யோகானந்துக்கு விஸ்கியில் விஷம் கலந்து கொடுத்துருக்கலாம்னு சொன்னீங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது யோகானந்தம் இருந்தது விஷயத்தின் காரணம் தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவனுக்கு தெரியாதான் என்ன? சாரி சார், அந்த பேரை நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அவன் விஸ்கியில் கலந்த அந்த விஷம் ஒருத்தருக்கு மாரடைப்பை உருவாக்கி மரணத்தை ஏற்படுத்துமே தவிர தான் யாரும் இதை காட்டி கொடுக்காத விஷயம். அந்த பேருக்கு பின்னாடி இருக்க கொலையாளி ரொம்பவும் புத்திசாலி. விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரைச்சி குடித்தவனாக இருக்கணும். இல்லைன்னா இப்படி ஒரு அரிதான விஷயத்த அவன் செலக்ட் பண்ணியிருக்க முடியாது. அரிதான விஷயமா? ஆமாம் சார். யோகானந்தத்தை கொலை செய்ய உபயோகப்படுத்தின அந்த விஷயத்தை பற்றி டாக்ஸாலஜி புக்கில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் சார். சொன்ன சார்லஸ் தன் கையில் வைத்திருந்த ஒரு புத்தகத்தை பிரித்து சில பக்கங்களை புரட்டி ஒரு பக்கம் வந்து நிறுத்தி
புளோரசன்ட் பேனாவால் மார்க் செய்யப்பட்டிருந்த அந்த ஆங்கில வரிகளை காட்டினார். ராஜகணேஷ் நம்பெருமாள் இருவரும் தங்களுடைய பார்வையை அங்கே கொண்டு போனார்கள். ராஜகணேஷ் வியப்பும் அதிர்ச்சியுமாக சார்லஸ் ஏறிட்டார். சார்லஸ், இப்படி ஒரு விஷயம் இருப்பது உண்மையா? உண்மை சார். இப்படி ஒரு விஷயம் இருப்பது சமீப காலமாக தான் ஃபாரன்சிக் ஆய்வுக்கு தட்டுப்பட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்குமே வாசனையும் சுவையும் நிறமும் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் நிறம், சுப, வாசனை எதுவுமே இருக்காது. ஒரு நபரோட உயிரை எடுத்த பின்னாடி ஹார்ட் அட்டாக் வந்தது தான் அடையாளத்தை மட்டும் காட்டிட்டு எந்த ஒரு ஆய்வுக்கும் சிக்காம திட்டுத்தனமா உடல்ல உள்ள உறுப்புகளை போய் ஒளிஞ்சுக்கொள்ளும். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல ஜெயிக்க சில சமயங்களில் எங்களுக்கு பல மணி நேரம் தேவைப்படும். ஆனா யோகானந்த விஷயத்துல 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டோம். சிட்டி பாபுவையும் அவனுக்கு பின்னாடி இருக்க உண்மையை கொலையாளியும் பிடிக்க வேண்டியது இனி உங்களோட வேலை சார். திஸ் இஸ் த ரிப்போர்ட் சார். சொன்ன சார்லஸ் தன் கையில் வைத்திருந்த ப்ரவுன் கவரை நம்பெருமாள் நீட்ட அவர் இருந்து போன முகத்தோடு கை நடுக்கத்தோடு பெற்றுக்கொண்டார். சார்லஸ் நீட்டிய ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வாங்கி கொண்ட டிஎஸ்பி நம்பெருமாள் அதை நிதானமாக படித்து பார்த்து விட்டு தான் அருகே அமர்ந்திருந்த கமிஷனர் ராஜகணேசனும் கொடுத்தார். ப்ளீஸ் கோ த்ரூ இட் சார். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மிஸ்டர் சார்லஸ் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டின் பக்கங்களை ராஜகணேஷ் புரட்ட அரை நிசப்தத்தில் இருந்தது. ரூபேஷ் நெட்டியை பிடித்து தலை கவிழ்ந்திருக்க ரிதனை இறுக்கமான முகத்தில் நாற்காலியில் சாய்ந்திருந்தார். ரிப்போர்ட்டை படித்து முடிக்க முழுசாக 2 நிமிஷங்களை எடுத்துக்கொண்ட ராஜகணேஷ் சார்லஸை ஏறிட்டார். யோகானந்தோட மரணத்துக்கு காரணம் ரேர் ஆஃப் தி ரேரஸ்ட் பாய்சன் போட்டிருக்கீங்களே, அந்த பாய்சனுக்கு பேர் கிடையாதா? பேர் இருக்குது சார். பின்ன ஏன் மென்ஷன் பண்ணலை? சாரி சார், சில வகை பாய்சன்களோட பேரை ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு எழுதப்படாத சட்டம் ஒன்று ஃபாரன்சிக் செக்ஷனில் இருக்குது. பட் அந்த பாய்சனோட பூர்வீகத்தை பற்றியும் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன என்பதை பற்றியும் சொல்ல எந்த விதமான செக்ஷனும் கிடையாது. அரிதிலும் அரிதான இந்த பாய்சனோட பூர்வீகம் தெற்கு சீன பகுதியில் இருக்கிற ஆன்சி என்ற ஒரு மலைப்பிரதேசம். அந்த மலைப்பகுதியில் இருக்கிற சைனீஸ் கோப்ரா எனப்படும் 1 அடி நீளம் மட்டுமே இருக்க பாம்புகளில் இருந்து விஷத்தை எடுத்து அதை திடப்பொருளாக்கி உடைச்சி பவுடராக மாற்றி காப்சூலில் அடைச்சி லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் என்ற பெயரில் ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் சப்ளை செய்யப்பட்டது. அந்த லிஸ்ட்ல நம்ம நாடும் இருக்கு. உண்மையிலே இந்த பாய்சனை ஒரு குறிப்பிட்ட பிகோகிராம் அளவு கொடுத்து ஒரு நோயாளியின் உயிரை காப்பாற்ற முடியும். பிகோகிராம்ன்றது அளவை அதிகப்படுத்தும் போது தான் இது ஒரு கொடிய விஷயமா மாறி உயிரை பறிக்கும். எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனின் மரணத்துக்கு தான் காரணம் என்பதை ஒப்புக்கொள்ளும். ஆனால் இந்த பாய்சன் மட்டும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் பதுங்கி கொண்டு மௌனம் சாதிக்கும். இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த பாய்சனுக்கு ஸ்டெம் மதர் பாய்சன் என்ற ஒரு செல்ல பேரும் உண்டு. இந்த விஷயத்தோட தாயகம் சீனா மட்டும்தானா இல்லை வேற நாடு ஏதாவது உண்டா? சீனா மட்டும்தான் சார். ராஜகணேஷ் பார்வை இப்போது ரூபேஷின் பக்கம் திரும்பியது. மிஸ்டர் ரூபேஷ், உங்களோட ஐடி கம்பெனிகளுக்கும் சீனாவில் இருக்கிற ஐடி கம்பெனிக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? இல்லை சார். ப்ளீஸ் அவசரப்பட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாதீங்க. தொடர்பு தொழில்நுட்பம் சம்பந்தமா எந்த ஒரு சீன பிரதிநிதியாவது கடந்த வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ உங்களை கம்பெனியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது உண்டா? சட்டன்லி நாட் சார். ஐ எம் ஷூர் அபவுட் இட். ராஜகணேஷ் ரிதன்யாவிடம் திரும்பி கையை நீட்டினார். அந்த போட்டோ கொடுங்க மிஸ்ஸஸ் ரிதன்யா. ரிதன்யா தன் கைப்பையை திறந்து பத்திரப்படுத்தி வைத்திருந்த போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவை எடுத்து நீட்ட அவர் அதை வாங்கி ரூபேஷிடம் கொடுத்தார். 1 நிமிஷம் அந்த போட்டோ பாருங்க. ரூபேஷ் வாங்கி பார்த்தான். 40 வயது வெளிநாட்டு பெண் ஒருத்தி கருப்பு கவனில் கேமராவை பார்த்துட்டு சிரித்தபடி இருந்தால் உடையின் மேல் பட்டன் அவிழும் அபாயத்தில் இருந்தது. யார் சார்? ரூபேஷ் கேட்க ராஜகணேஷ் சிரித்தார். இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ரூபேஷ் திகைத்தான். நான் பதில் சொல்லணுமா? எனக்கு எப்படி சார் தெரியும்? இந்த வெளிநாட்டு பெண்ணோட போட்டோவை நான் எங்கேருந்து எடுத்தேன்னு சொன்னா உங்க ஆச்சரியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். எங்கிருந்து எடுத்தீங்க? ராஜகணேஷ் மறுபடியும் ரிதன்யாவை பார்க்க அவள் மறுபடியும் தன்னுடைய கைப்பையை திறந்து அதிநவீன செல்போன் ஒன்றை எடுத்து வைத்தாள். இது யாரோட செல்போனு தெரியுதா மிஸ்டர் ரூபேஷ்? தெரியல சார். இது உங்க அப்பாவோட செல்போன். உங்க கம்பெனியில இருக்கும் அவருடைய பர்சனல் ரூம் தரவா செக் பண்ணி பார்த்த போது சுவரோரமா செல்பின் மறைவு பகுதியில் இருந்த செல்போன் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய விஐபிகள் மட்டுமே பயன்படுத்துகிற இந்த மாதிரியான அல்ட்ரா ஸ்மார்ட் செல்போன்கள் மூலமா தனக்கு தெரிந்த மிகவும் அறிந்த நபர்கள் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும். இது மாதிரியான ஃபோன்கள் இந்தியாவுக்கு 2020க்கு தான் வரும். இந்த ஃபோனை உங்கள் அப்பாவுக்கு தன்னுடைய பரிசாக கொடுத்தது இந்த பெண் தான். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இந்த செல்ஃபோன் ஆன் பண்ணுங்க, அது எப்படி உங்களுக்கே தெரியும். ரூபேஷ் ராஜகணேஷ் நீட்டிய செல்ஃபோனை வாங்கி அதை ஆன் செய்ததுமே செல்போன் திரையில் அந்த பெண்ணின் போட்டோ ஸ்லோ மோஷன் உற்பத்தி ஆகிட்டு. போட்டோவுக்கு ஆங்கிலத்தில் வார்த்தைகள், மிஸ்டர் யோக், திஸ் இஸ் மை ஹம்பிள் கிஃப்ட், அக்செப்ட் இட். ரூபேஷ் குழப்பமான முகத்தோடு செல்போனில் நிமிர்ந்தான். சார், இந்த ஃபோன் விஷயம் எனக்கு புதுசாக இருக்கு. இந்த ஃபாரின் லேடி யாருன்னு எனக்கு தெரியல சார். உங்கள் ஃபாதர் பொண்ணு விஷயத்தில் எப்படி? சார், என்னோட மதர் இறந்தபோது எனக்கு 10 வயசு. அந்த சமயத்தில் அப்பாவுக்கு வயசு 40 தான். ஆனால் அவர் ரீமேரேஜ் பண்ணிக்கல. ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லி பார்த்தாங்க, அவர் கேட்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விஷயத்தில் அவர் மிஸ்டர் க்ளீன். எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம்
விதவிதமான பிராண்டில் லிக்கர் கன்சியூம் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கும் அந்த ஃபாரின் லேடி யாருன்னு தெரியாது சார். இந்த அல்ட்ரா மாடல் செல்ஃபோனை 1 மணி நேரமாக கிளறி பார்த்தோம். கேஸுக்கு பாசிட்டிவ் ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல. கிடைச்ச ஒரே விஷயம் இந்த ஃபோட்டோ தான். பை த பை, உங்களுக்கு பசவன்குடி சொந்தத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்காமே, அது உண்மையா? உண்மைதான் சார். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் உங்கள் ஃபாதர் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டு வராமே, இது யார் சார் உங்களுக்கு சொன்னது? கடந்த 48 மணி நேரம் விசாரணையில் உங்கள் கம்பெனியின் கீ போஸ்ட்டில் இருக்கிற 119 பேர் விசாரித்ததில் 3 பேர் இந்த தகவலை சொன்னாங்க. அது என்ன? பௌர்ணமி நாட்களில் மட்டும் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு விஜயம். ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கிற இடம் ஒரு வெட்ட வேலை ஏரியா சார். பௌர்ணமி நாட்களில் அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும்னு அப்பா சொல்லுவார். அதுக்காகவே அங்கே ஸ்டே பண்ணிட்டு வருவார். அது மட்டும்தான் காரணமா? வேறு என்ன காரணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஃபார்ம் ஹவுஸை சோதனை போட்ட பிறகு தான் அந்த காரணத்தை சொல்ல முடியும். இப்போவே வேணும்னாலும் பசங்களில் இருக்க அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு புறப்பட்டு போகலாம் சார். நானும் சரி, என்னோடய அப்பாவும் சரி, சட்டவிரோதமான காரியங்களுக்கு எதிரானவங்க. மிஸ்ஸஸ் ரிதன்யா கிட்ட நாங்கள் அன்றைக்கி கடுமையாக நடந்துக்கிட்டதுக்கு காரணம் எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி என்கொயரி பண்ண வந்தது தான். மிஸ்டர் ரூபேஷ், நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நள்ளிரவு வானவில் என்ற விஷயத்துக்கு உங்களுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறீங்க. திவாகர், பூங்கொடி என்கிற 2 பேர் ரிதன்யா வீட்டுக்கு போய் அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி மிரட்டியிருக்காங்க. நள்ளிரவு வானல் மேடம் உங்களுக்கும் உங்கள் ஃபாதருக்கும் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மிரட்டலுக்கு பயந்தால் ரிதன்யாவும் ஒயிட்ஃபீல்டில் இருக்க அந்த ஹோட்டலுக்கு உங்களை அப்பா பார்க்க வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி யோகானந்த் வாஸ் மர்டர்ட் பை somebody. திவாகர், பூங்கொடி யாரும் உங்களுக்கு தெரியுமா? சார், நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அவங்கள யாரோ மிஸ்கைடு பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃபாதர் கொலை செய்யப்பட்ட விஷயத்த திவாகருக்கும் பூங்கொடிக்கும் ரிதன்யா தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடியே அந்த 2 பேரும் காரை அதே இடத்துல நிறுத்திட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அப்படின்னா என்னோடய அப்பா கொலை செய்யப்பட்ட விஷயம் முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரிதன்யா இடமறுத்து சொன்னார். சார், பசவன்குடியில் இருக்க யோகானந்தன் ஃபார்ம் ஹவுஸுக்கு போய் கம்ப்ளீட் சர்ச் பண்ணாலே நம்மக்கிட்ட இருக்கிற விட தெரியாத பல கேள்வி விடை கிடைக்கலாம் சார். ரூபேஷ் இருண்டு போன முகத்தோடு ராஜகணேஷ் ஏறிட்டான். சார், என் அப்பாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட மாதிரி என்னோடய உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். நள்ளிரவில் வானவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கும் அப்பாவுக்கும் தெரியும்னு யாரோ தப்பாக நினச்சிக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தடுத்து நிறுத்தணும். உடனடியாக உங்கள் இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்தணும். அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸ் உடனே போகலாம் சார். அங்கே என்னோடய பார்வைக்கு தட்டுப்படாத சில தடயங்கள் உங்கள் பார்வைக்கு தட்டுப்படலாம். ரூபேஷ் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே டிஎஸ்பி நம்பெருமாள் முன்பாக இருந்த இன்டர்காம் டெலிஃபோன் மெலிதாக சினுங்கி கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்தார் நம்பெருமாள். மறுமுனையில் பேசிய நபரின் பேச்சு அரை நிமிஷம் நேரம் செவிமெடுத்து விட்டு பாறையாய் இறுகி போன முகத்தோடு ரிசீவரை வைத்துவிட்டு ராஜகணேசனும் திரும்பினார். சார், இந்த சைபர் கிரைம் பிரான்ச் கட்டிடத்தின் வளாகத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் ஒருங்கிணைப்பு அதிகாரியான மிஸ்டர் சர்வானந்த் கவுடா உங்களை தனிப்பட்ட முறையில் பார்த்து பேச விரும்புகிறார். உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? நோ, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போய் தானே அவர் என்னோட பேச விரும்புகிறார். சொல்லியபடி ராஜகணேஷ் எழுந்து கொண்டார். சைபர் கிரைம் பிரான்ச் வளாகத்தின் கோடியில் இருந்தது சிசிடிவி கேமராக்களின் ஒருங்கிணைப்பு மையம். நடுத்தர வயதில் இருந்த சர்வானந்தா கவுடா பாதி வழுக்க தலையோடு பிரெஞ்சு தாடி வைத்து கொண்டு 90 கிலோ உடம்போடு நாற்காலை நிரப்பி இருந்தார். உத்தியோக ரீதியாக புன்னகையோடு வரவேற்றவரின் உச்சபரில் நல்ல ஆங்கிலம் தெரிந்தது. தேங்க்யூ ஃபார் யுவர் கமிங். நோ ஃபார்மலிட்டிஸ், கம் டு த பாயிண்ட். உங்களுக்கு மட்டுமே ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ப்ளீஸ். டெல்லி ஃபியூச்சர் மிராக்கிள் கம்பெனி பணியாற்றி கொண்ட ஞானேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டு அவரோட அஸ்தி சாம்பல் மீரா வீட்டு மொட்டை மாடில் ஒரு மண் சைட்டில் வைக்கப்படுறது உண்மைதானே? உண்மைதான். அந்த சாம்பலை டிஎன்ஏ சோதனைக்கு அனுப்பி வச்சு ரிப்போர்ட் வாங்கிட்டீங்களா? வாங்கினேன். ரிப்போர்ட் சொன்ன செய்தி என்ன? அது ஞானேஷின் சாம்பல் தான் ரிப்போர்ட் உறுதிப்படுத்திருந்தது. அதை நீங்களும் நம்பிவிட்டீர்கள். நேஷனல் பயாலஜிக்கல் ரிசர்ச் யூனிட் கொடுத்த ரிப்போர்ட்டை நம்பாமல் இருக்க முடியுமா? அது பொய். வாட் யூ மீன்? ஞானேஷ் உயிரோடு இருக்கார். ஒரு ஏடிஎம் சென்டரில் பணம் எடுப்பதற்காக வரிசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறார். பார்க்கிறீங்களா? சிவானந்த கவுடா சொல்லிக்கொண்டு தன் கையில் வைத்திருந்த ரிமோட் கண்ட்ரோலை எதிரே டிவி திரைக்கு முன்பாக நீட்டி பட்டனை அழுத்தினார். 46 அங்குலம் டிவி திரையின் உயிர் பிடித்து கொண்டு வெளிச்சமாய் ஒளிர்த்தது. டிவி திரையில் அந்த காட்சி நன்றாகவே தெரிந்தது. தேசிய மயமாக்கப்பட்ட ஒரு வங்கியின் ஏடிஎம் சென்டர் அது. 6 பேர் கொண்ட கியூவில் 3வது நபராக நின்றிருந்தான் ஞானே. சேவ் செய்யப்படாத முகம், ஒழுங்காக வாரப்படாத தலைக்கேசம், வலது கையில் சூட்டி வைக்கப்பட்டிருந்த நாளிதழும் இடது கைவிரலின் இடுக்கில் ஏடிஎம் கார்டு தெரிந்தது. போலீஸ் கமிஷனர் ராஜகணேஷ் உறைந்து போன முகங்களோடு டிவி திரையை பார்த்து கொண்டிருக்க சிசிடிவி கேமராக்கள் ஒருங்கிணைப்பு அதிகாரியான சிவானந்த கவுடா அவரிடம் திரும்பினார். சார், நீங்கள் குறிப்பிடும் ஞானேஷ் என்கிற நபர் கியூவில் 3வது நபராக நின்று கொண்டிருக்கார். சரியா? சரிதான். அது ஞானேஷே தான். ஆர் யூ ஷுர்? ஷியோர், நோ டவுட். பை த பை, இது எந்த ஊரில் இருக்க ஏடிஎம் சென்டர்? அந்த விவரத்தை சொன்னால் இன்னமும் ஆச்சரியப்படுவீங்க. ரூபேஷின் அப்பா யோகானந்தா எந்த ஹோட்டலில் வைத்து கொலை செய்யப்பட்டார்? ஒயிட் ஃபீல்டில் இருக்க பிளசன்ட் ஓஷன் ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு எதிரே 100 மீட்டர் தூரத்தில் இருக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸின் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த ஏடிஎம் சென்டரில் செயல்பட்டு இருக்கு. பெங்களூரில் ஒரு பெண் ஏடிஎம் சென்டரில் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து சைபர் கிரைம் பிரான்ச் சில வாரங்களாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுத்துகிட்டு வருகிறது. அதில் ஒரு நடவடிக்கையாக பெங்களூரில் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள ஏடிஎம் சென்டரில் பதிவான காட்சிகளை இந்த சிசிடிவி ஒருங்கிணைப்பு மையத்துக்கு கொண்டு வந்து
ரேண்டமாக டிவியில் போட்டு பார்த்து சந்தேகத்துக்குரிய நபர்களை போலீஸ் வலயத்துக்குள்ளே கொண்டு வருவது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டின் வேலை. இந்த நள்ளிரவு வானவில் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களின் போட்டோக்களும் சைபர் கிரைம் பிரான்ச்சில் இருந்ததால் ஏடிஎம்மின் கியூவில் இருந்த ஞானேஷ் என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. மண் சட்டில் அஸ்தியாக வந்த ஒரு நபர் உயிரோடு இருப்பது எப்படி சாத்தியம்? தப்பு எங்கேயோ நடந்திருக்கு என்று இறுகி போன முகத்தோடு சொன்ன ராஜகணேஷ் தன்னுடைய செல்போனை எடுத்து ஒரு எண்ணை தேடி எடுத்து கான்டாக்ட்ஸில் ஆப்ரேஷனுக்கு போய் தட்டினார். மறுமுனையில் ரிங் போய் சில வினாடிகளில் ஒரு குரல் கேட்டது. எஸ், நேஷனல் பயாலஜிக்கல் ரிசர்ச் யூனிட். எஸ், மிஸ்டர் கௌசிக் வாண்டே ஹோல்டிங். மிஸ்டர் கௌசிக், ஐ எம் ராஜகணேஷ், சென்னை கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஓ, ஹவ் ஆர் யூ சார்? ஃபைன். எனக்கு ஃபோன் செஞ்சிருக்கீர்கள். என்ன இம்பார்ட்டன்ட்? எஸ், எனக்கு உண்மையான ஒளிவு மறைவில்லாத தகவல் தேவைப்படுகிறது. உங்களால் தான் அதை கொடுத்து உதவ முடியும். வாட் டு யூ மீன்? சில நாட்களுக்கு முன் ஞானேஷ் என்பது சாம்பலை டிஎன்ஏ சோதனை உட்படுத்தி அவருடைய தந்தை பார்த்தசாரதியின் டிஎன்ஏவோடு ஒப்பிட்டு பார்த்து இறந்து போன ஞானேஷ் தான் என்று ரிப்போர்ட் கொடுத்தது நீங்கள் தானே மிஸ்டர் கௌசிக்? ஆமாம். உண்மையாகவே அந்த அஸ்தி சாம்பலை சோதனை உட்படுத்தி டிஎன்ஏ கம்போசிங் செய்து பார்த்தீங்களா? பார்த்தேன். கொலை செய்யப்பட்ட ஞானேஷ் தான் மண் சட்டில் இருந்த அவரோட அஸ்தி தான் என்று ரிப்போர்ட் அனுப்பி நீங்கள் தானே? ஆமாம். அந்த ஞானேஷ் இப்போ உயிரோடு இருக்காரு. எப்படி? என்ன சொன்னீங்க? உயிரோடு இருக்காரா? ஆமாம். பெங்களூரில் இருக்கிற ஒரு ஏடிஎம் சென்டரில் பணம் எடுப்பதற்காக கியூவில் காத்துட்டு இருக்காரு. வாட்ஸ்அப்பில் அந்த பதிவு உங்களுக்கு அனுப்பி வைக்கவா? பார்க்குறீங்களா? மறுமல் மௌனம் பல வினாடிகளுக்கு நீடிக்கவே ராஜகணேஷ் கேட்டார். என்ன மிஸ்டர் கௌசிக், பேச்சையே காணோம்? இது மாதிரியான இக்கட்டான நிலைமை என்னைக்காவது ஒரு நாள் வரும். இப்போதைக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும் நான் நினைக்கவே இல்லை. என்ன சொல்கிறீங்க? அது ஒரு பொய்யான ரிப்போர்ட் தான். அது ஞானேஷின் சாம்பல் கிடையாது, ஒரு பறவையின் சாம்பல். எதுக்காக அப்படி ஒரு பொய் ரிப்போர்ட்? மேலெடுத்து கட்டளை. யார் அது? சாரி சார், ஐ எம் ஓப்ளஸ். நான் இந்த விஷயத்தை உண்மையை தகவலில் சொல்ல முடியாது. இப்படி சொல்லி நீங்கள் தப்பிச்சு கொள்ள முடியாது மிஸ்டர் கௌசிக். டிபார்ட்மெண்ட் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் சட்டம் உங்களை நெருங்கும். அப்போது நீங்கள் உண்மையை சொல்லி தான் தீர வேணும். மறுமுனையில் கௌசிக் பாண்டே சிறிதும் மதிச்சு கட்டாமல் சிரித்தார். சார், நீங்கள் எது மாதிரியான நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றா உங்களுக்கு பதில் சொல்ல போவது நான் இல்லை. ராஜகணேஷ் மேற்கொண்டு பேசும் முன்பு கௌசிக் பாண்டே மறுமுனை செல்போனை வைத்து விட எரிச்சலாகி தானும் செல்போனை அணைத்தார். எதிரில் உட்கார்ந்து தன்னையே பார்த்து கொண்டது சிவானந்த கவுடாவை ஏறிட்டார். உஷ்ணமான பெருமூச்சை வெளியிட்டுபடி சொன்னார். ஞானேஷ் உயிரோடு தான் இருக்கார். ஸோ சிசிடிவி கேமரா ஞானேஷை மாதிரிக்கு ஒரு பொய்யான நபரை காட்டவில்லை. ஆமாம். ஞானேஷ் இப்படி ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட என்ன காரணம் சார்? தெரியல. நான் கண்டுபிடிக்க வேண்டிய பல உண்மைகள் இதுவும் ஒன்று என்று சொல்லிக்கொண்டே எழ முயன்ற ராஜகணேஷ் மறுபடியும் நாற்காலியில் உட்கார்ந்தபடி குரலை தாழ்த்தினார். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சார். சிசிடிவி கேமராவில் ஞானேஷோட பதிவாக இருக்க விஷயம் அதிகாரப்பூர்வமாக இங்கே யார் யாருக்கெல்லாம் தெரியும்? உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் சார் தெரியும். இனிமேல் தான் டிஎஸ்பி நம்பர் மாதிரி சொல்லணும். அவருக்கு ஞானேஷை பற்றி தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு முதலாக சிசிடிவி கேமரா பதிவாக இருந்த சாட்சி காட்டி அது ஞானேஷ் தானா என்று உறுதி செய்ய கொண்டேன். இட்ஸ் ஓகே. இந்த விஷயம் தற்போது யாருக்கும் தெரிய வேண்டாம். இதை பற்றி டிஎஸ்பி நம்பர் மூலம் நான் பேசிக்கொள்கிறேன். அறையிலிருந்து வெளிப்பட்டார் ராஜகணேஷ். அதை நீண்ட வராந்தாவில் யோசனையோடு நடந்து டிஎஸ்பி நம்பெருமாள் அறைக்குள் நுழைந்தார். நம்பெருமாள் செல்போனில் யாரிடமும் பேசி கொண்டிருக்க ரூபேஷ் தன் இடது கை விரலால் நெற்றியை தேய்த்தபடி தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான். ராஜகணேஷை பார்த்ததும் நம்பெருமாள் வேகமாக செல்போன் பேச்சை முடித்துக்கொண்டு நாற்காலில் காட்டினார். ப்ளீஸ் சார். ராஜகணேஷ் உட்கார்ந்து நம்பெருமாளை கேட்டார். சிசிடிவி கேமரா யூனிட்டில் எதுனிதிங் இம்பார்ட்டன்ட் சார்? அறையில் ரூபேஷ் இருந்த காரணத்தால் ராஜகணேஷ் ஞானேஷை பற்றி செய்தியை சொல்லாமல் நத்திங் என்று சொன்னார். சர்வானந்த கவுடா சில சிசிடிவி கேமரா பதிலை காட்டி உங்கள் விசாரணைக்கு ஏதாவது உபயோகப்படுமா என்று கேட்டார். நானும் பார்த்தேன். ஒயிட்ஃபீல்டு பிளசன்ட் ஓஷன் ஹோட்டலுக்கு வெளியே நடந்த சாதாரண நிகழ்வுகள் அவை. தலைகுழுந்து உட்கார்ந்த ரூபேஷ் நிமிர்ந்தான். சார், இந்த நள்ளிரவு வானல் பிரச்சனை வெகு சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். பசவன்குடியில் இருக்க என் அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸை பார்க்க விரும்புறதா சொன்னீங்க. புறப்பட்டு போகலாமா? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க ரூபேஷ்? உயிர் பயம் சார். எங்கள் அப்பாவுக்கு நேர்ந்த மாதிரி ஒரு மரணம் எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. இது தேவையில்லாத பயம். இப்போ நீங்கள் பாதுகாப்பாக போலீஸ் வலயத்துக்குள்ளே இருக்கீங்க. கொலையாளி பிடிப்படும் வர உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களோடது. கொலையாளியோட திறமையை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க சார். பிளசன்ட் ஓஷன் ஹோட்டலில் இருந்த அத்தனை செக்யூரிட்டி ஏற்பாடுகளும் ஏமாற்றிட்டு என் அப்பாவோட உயிரை சுலபமாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கொலையாளியோட செயல்பாடு இருந்திருக்கு. வெளியே எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. மரணம் என்னை நெருங்கிற எவ்வளோ நேரம் ஆகும்? ராஜகணேஷ் ஏறிட்டார் நம்பெருமாள். சார், ரூபேஷ் பயப்படுறதுல நியாயம் இருக்குது. நள்ளிரவு வானவில் விவகாரம் சம்பந்தமாக நடந்த மரணங்களுக்கும் ரூபேஷுக்கும் அவரோட அப்பாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. சம்மந்தம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு யாரும் பழிவாங்க படலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் இதை உடனடியாக
தடுத்தாகணும். நான் என்னோட கெஸ் ஒர்க் சொல்லட்டுமா சார்? கேட்டுக்கொண்டே பக்கத்து அறையில் வெளிப்பட்டாள் ரதன்யா. எல்லோருடைய பார்வையும் அவள் மீது திரும்பியது. சொல்லு என்றார் நம்பெருமாள். நள்ளிரவு வானவில் விவகாரத்துக்கும் யோகானந்துக்கும் மட்டும்தான் ஏதோ லிங்க் இருந்திருக்கலாம். ரூபேஷ்க்கு அதை தெரியாமலும் இருந்திருக்கலாம் இல்லையா? இப்ப நீ என்ன சொல்ல வர? கொலையாளியோட ஏம் யோகானந்த் மட்டும்தான், ரூபேஷ் இல்லைன்னு சொல்றேன். பசன்குடியில் இருக்கிற யோகானந்தோட ஃபார்ம் ஹவுஸை தரவா செக் பண்ணினா நிச்சயமா ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் க்ளூ கிடைக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. இனியும் லேட் பண்ண வேண்டாம், கிளம்புவோம் எழுந்தார் ராஜகணேஷ். சீன் 19. பெங்களூர் ரோடு பகல். பசவன்குடியை நோக்கி கார் சீரான வேகத்தில் விரைந்து கொண்டிருந்தது. காரை ரூபேஷ் ஓட்ட அவன் அருகில் ராஜகணேஷும் பின் சீட்டில் நம்பெருமாளும் ரஜன்யாவும் உட்கார்ந்திருந்தார்கள். சாலின் இருபுறமும் பெங்களூரு நகரம் கட்டிடங்களால் நிரம்பி மூச்சு திணறி கொண்டிருந்தது. காருக்குள் நிலவிய வேண்டாத மௌனத்தை ராஜகணேஷ் கலைந்தார். உங்க 3 பேர்ல ஞானச்சு நேரில் பார்த்தவங்க யாரு? யாருமே இல்லை சார். பேரை கேள்விப்பட்டதும் சரி. இன்னைக்கு நீங்கள் காட்டின ஃபோட்டோவை பார்த்து தான் ஞானேஷ் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரிஜன்யா சொல்ல நம்பெருமாளும் தொடர்ந்தார். சார், நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. இதில் என்ன தப்பாக நினைக்க இருக்கு மிஸ்டர் நம்பெருமாள்? இந்த கேஸ் விஷயமா நீங்கள் எது மாதிரியான கருத்தையும் வேணும்னாலும் தைரியமாக சொல்லலாம். இந்த கருத்துக்கு கேஸுக்கு உபயோகமாக இருந்தால் நல்லது தானே சார்? இந்த நள்ளிரவு வானவில் ப்ராஜெக்டை தயார் பண்ணி அதை வெற்றிகரமாக முடிச்சது மொத்தம் 7 பேர், ஞானேஷ் உட்பட. இதில் 6 பேர் பெண்கள். இவங்க 6 பேரும் ஊட்டி மலைப்பதில் வேனுக்கு வந்து இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததும் ஆதாரம் இருக்கு. ஆனா ஞானேஷ் இறந்ததுக்கு ஆதாரம் இல்லை. மண் சட்டியில் அஸ்தி வந்ததா சொன்னீங்க. அந்த அஸ்தி சாம்பலை சோதனை அனுப்பி டிஎன்ஏ கம்பேரிசன் செய்ததுல அது ஞானேஷோட தான் கன்ஃபார்ம் ஆனதா சொன்னீங்க இல்லையா? ஆமா. அந்த டெஸ்ட் ஏன் பொய்யா இருக்கக்கூடாது? ராஜகணேஷ் லேசாக திடுக்கிட்டு பிறகு இயல்பான நிலைக்கு வந்தார். நம்பெருமாள் விஷயம் தெரிந்து பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா? என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? டிஎஸ்பியோட சந்தேகம் சரியா தப்பா? காரை ஓட்டிக்கொண்டு ரூபேஷ் கேட்டான். நேஷனல் பயாலஜி ரிசர்ச் யூனிட் கொடுத்த ரிப்போர்ட் தப்பா இருக்க வாய்ப்பு இல்லையே. ஒருவேளை தப்பா இருக்க வாய்ப்பு இருந்தா ஞானேஷ் உயிரோடு இருப்பார்னு அர்த்தம். அப்படி அவன் உயிரோடு இருந்தா தப்பானவன் தானே? டிஎஸ்பி நம்பெருமாள் சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அவளோட வாய்க்குள் சட்டென உமிழ்நீர் அளவு அதிகமாயிற்று. புளிப்பு சுவை உணர்ந்தார். உதறுகள் ஈரமாயின. என்ன இது? திடுக்கிட்டு போனால் தன்னுடைய கர்ச்சீப்பை எடுத்து வாயை ஒற்றிக்கொண்டு பார்த்தார். ரத்தம். அடுத்த வினாடியே நம்பெருமாள் இதயம் இரும்பு குண்டாய் கணக்க ஆரம்பித்தது. சீன் 20. பெங்களூர் டிஜிபி ஆபீஸ். உள்ளே பகல். கமிஷனர் ராஜகணேஷ், ரதன்யா இருவரும் கர்நாடக டிஜிபி ருத்ரப்பாவுக்கு முன்பாக இறுகி போன முகங்களோடு உட்கார்ந்திருக்க அவர் விசிலடிக்காத ஆங்கிலத்தில் நிதானமான குரல் கேட்டார். டிஎஸ்பி நம்பெருமாளின் போஸ்ட்மார்ட்டம் என்ன சொல்றது? ரூபேஷின் அப்பா யோகானந்தா ஒரு புது வகையான விஷயத்தை வைத்து எப்படி கொலை செய்யப்பட்டாரோ அதே போல் டிஎஸ்பி நம்பெருமாளும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பசன்குடியில் உள்ள யோகானந்தின் ஃபார்ம் ஹவுஸுக்கு நாங்கள் 4 பேரும் காரில் போய் கொண்டிருந்த போது நம்பெருமாளுக்கு திடீர்னு வாய்க்குள் உமிழ்நீர் சுரப்பு அதிகமாகிடுச்சு. அதில் ரத்தம் கலந்து வழி ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் உடனே பதட்டம் அடைஞ்சோம். நம்பெருமாளை பேச முடியவில்லை. 2 கையாலும் இதயத்தை பிடித்து கொண்டு அவர் துடிக்க ஆரம்பித்தார். காரை ஓட்டிக்கொண்ட ரூபேஷ் உடனடியாக மால்வாடிக்கு அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு காரை செலுத்தினார். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்கு முன்பாகவே நம்பெருமாளின் உயிர் பிரிஞ்சு விட்டது. டிஎஸ்பி ருத்ராப்பா தன்னுடைய பரந்த முன் வழிக்கு இடது கையை விரலால் ஸ்லோ மோஷனில் தேய்த்து கொண்டே கமிஷனர் ராஜகணேஷ் ஏறிட்டார். யோகானந்த் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் இந்த நள்ளிரவு வானவில் ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றால் நம்பெருமாள் கொலை செய்யப்படுவதற்கு என்ன காரணம்? அதே நள்ளிரவு வானவில் ப்ராஜெக்ட் பிரச்சனை தான் சார் என்றார் ரதன்யா. எப்படி? நம்பெருமாள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், கொலையாளிக்கு என்ன பகை இருக்க முடியும்? நான் இங்கே இப்போ ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும் சார். என்ன உண்மை? டிஎஸ்பி நம்பெருமாள் என்னுடைய இமிடியட் பாஸ். இந்த நள்ளிரவு வானவில் விபரீதமான ப்ராஜெக்ட் அதை பற்றின எல்லா உண்மைகளையும் யோகானந்துக்கும் அவருடைய சன்னுக்கும் தெரியும் என்கிற உண்மையை நம்பெருமாளுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை அவர் ஆர்வம் இல்லாமல் நிதானமாக கையாண்டார். ஒரு கட்டத்தில் எனக்கு கூட எச்சரிக்கை விடுவது போல பேசினார். 2 வருடங்களுக்கு முன்பு கன்னட அரசியல் பத்திரிகை ஒன்று யோகானந்த் நம்பெருமாள் 2 பேரையும் இணைச்சு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியாச்சு. ஆனால் அந்த செய்தி எந்த காரணத்தினாலோ அப்படியே அடங்கி போச்சு. இப்போது யோகானந்த் எந்த முறையில் விஷம் வச்சு கொலை செய்யப்பட்டாரோ அதே முறையில் நம்பெருமாள் கொலை செய்யப்பட்டிருக்கார். யோகானந்த் சாப்பிட்ட மதுவில் விஷம் கலக்கப்பட்டிருந்தது. அவர் இறந்தார். நம்பெருமாள் உங்களோட காரில் பயணித்தவர். அவர் வழியில் என்ன சாப்பிட்டார்? ராஜகணேஷ் குறுக்கிட்டு சொன்னார். சார், நாங்கள் காரில் பசங்குடிக்கு பயணம் செய்வதற்கு முன்பாக அவர் உபயோகித்த மினரல் வாட்டர் பாட்டிலில் இருந்த நீரை குடிச்சிருக்கார். அந்த பாட்டிலில் விஷம் கலக்கப்பட்டு இருக்கலாம் என்பது போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர்களுக்கு அனுப்பி அதற்கு கேட்டாற்போல் அவருடைய அறையில் இருந்த அந்த மினரல் வாட்டர் பாட்டிலை தேடிய போது அது கிடைக்கல. நாங்கள் காரில் ஏறினதுமே அந்த பாட்டிலை யாரோ அப்புறப்படுத்தியிருக்கார்கள். அவருடைய அலுவலகத்தில் விசாரித்தால் யாரிடமிருந்தும் உபயோகமான எந்த தகவலும் கிடைக்கல. அதே போல பிளசன்ட் ஓஷன் ஹோட்டலில் விவேகானந்த மதுவை ஊற்றி கொடுத்த பேரர் போலீஸ் விசாரணைக்கு பயந்து தலைமறைவானவன். ஆனால் அடுத்த நாளே ஒரு லாயரோட வந்து போலீஸில் சரணடைஞ்சு நான் மதுவில் எந்த விஷயத்தையும் கலக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை நியாயப்படுத்திவிட்டு இப்போ ஜாமீனில் வெளியே வந்துட்டான். கொலையாளியின் அடுத்த கூறி ரூபேஷ் தான். கண்டிப்பாக சார். ரூபேஷ் இப்போது மரண பயத்தில் உறைஞ்சு போயிருக்கார்.
அவனுடைய வீட்டில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாலும் எதையுமே சாப்பிட பயப்படுறான். கொலையாளி ஞானேஷ் தான் என்பதில் உங்களுக்கு இரண்டாவது கருத்து இருக்கிறதா மிஸ்டர் ராஜகணேஷ்? எஸ் சார். என்னோட சந்தேகம் எல்லாம் ரஜினியா வீட்டுக்குள்ளே வச்சு மிரட்டிய அந்த திவாகர் பூமொழியின் மேல் தான். யோகானந்த கொலை செய்யும் நோக்கத்தோடு தான் ரஜினியாவை அழைத்து கொண்டு ஒயிட் ஃபீல்டுக்கு வந்திருக்க வேணும். கொலைக்கான மோட்டிவ் ஐ எம் நாட் ஹேவிங் எனி கெஸ் ஒர்க் சார். தலைமறைவான அல்லது கடத்தப்பட்ட அந்த 2 பேரும் போலீஸ் கையில் பிடிப்பட்டால் தான் உண்மைகள் வெளியே வரும். எனக்கு என்னவோ இது ஞானேஷின் பழிவாங்கும் படலம் போல் தெரியுது. உயிரோடு இருப்போம் எதற்காக தான் இறந்து விட்டதா எல்லாரும் நினைக்க வேண்டும் என்று நாடகம் ஆட வேணும். அதுவும் புரியாத புது தான் சார். ஞானேஷ் பெங்களூரில் இருப்பது உறுதியாகிவிட்டதால அவனை தேடி கண்டுபிடிக்க போலீஸ் தனிப்பட ஒன்று எல்லா பக்கமும் வலை வீசி வச்சிருக்கேன். அப்புறம் எப்படியும் 2 அல்லது 3 நாட்குள்ள ஞானேஷை மடக்கி விட முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். ராஜகணேஷ் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது வெதன்யாவின் கைப்பையில் இருந்த செல்போன் தன் ரிங்டோனை வெளியிட்டது. செல்போனை எடுத்து அழைப்பது யார்கிட்ட பார்த்தால் அவளுடைய கணவன் ஹரிகிருஷ்ணன் செல்போனை எடுத்து தன் காது ஓட்டி கொள்ள பேசினார். என்னங்க, நான் இப்போ முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் பேசட்டுமா? டிஜிபி ருத்ரப்பா கையமர்த்தினார். மிஸ்ஸஸ் ரிதன்யா, நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட தாராளமாக பேசலாம். நம்மளோட மீட்டிங் ஓவர். மேலும் இந்த அறையில் இருந்து நீங்கள் செல்ஃபோனில் பேசினா வாய்ஸ் பிரேக் ஆகும். வெளியே போய் பேசிவிட்டு வாருங்கள். சூடாக காப்பி சாப்பிட்டு கிளம்புவோம். தேங்க்யூ சார் என்று சொன்ன ரிதன்யா அந்த அறையிலேருந்து வெளிப்பட்டு கார்டருக்கு வந்து ஒரு ஓரமாக நின்று கொண்டு கலந்து பேச தொடர்ந்தாள். என்னங்க, நம்ம அபிநய் இப்போ எப்படி இருக்கான்? ஃபீவர் மறுபடியும் வரல. இன்னைக்கு காலையில் 2 இட்லி சாப்பிட்டான். இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். நான் நாளைக்கு காலையில் கோயம்புத்தூர்லேருந்து அபிநயை கூட்டிக்கிட்டு ஃப்ளைட்டில் பெங்களூர் வந்துடலான்னு இருக்கேன். அபிநய் அம்மான்னு புலம்பிட்டு இருக்கான். சரிங்க, கூட்டிகிட்டு வந்துடுங்க. எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குது. உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லை. நள்ளிரவு வானவில் பிரச்சனை ஒரு முடிவுக்கு நோக்கி போயிட்டுருக்கு. அதுவும் சீக்கிரமாக விட கிடைச்சிரும். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என்ன சொன்னீங்க? இனிமேல் உனக்கு இந்த போலீஸ் வேலை வேண்டாம். அதை பற்றி அப்புறம் பேசி ஒரு முடிவு எடுப்போம். நீங்கள் முதல்ல கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு வாங்க. செல்போனை அணைத்து விட்டு கைப்பைக்குள் போட்டுக்கொள்ள முயன்ற ரிதன்யா சுற்றுமுற்றும் ஒரு பார்த்து விட்டு செல்போனில் கான்டாக்ட்ஸ் ஆப்ரேஷனுக்கு போய் ஒரு எண்ணெய் தேய்த்தாள். மறுமுனையில் உடனே ரிங் போயிற்று. அடுத்த சில வினாடிகள் ஒரு ஆண்குரல் அலோ என்று ரிதன்யா குரல் தாழ்த்தினான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஞானேஷ்? ஹோட்டல் மௌரியாவுக்கு போய்கிட்டு இருக்கேன். எதுக்கு? பார்ட்டியை பார்க்க தான். பார்ட்டி யாரு? ஜோர்டான்லேருந்து வந்திருக்காங்க. மொத்தம் 3 பேர். MNR ப்ராஜெக்ட்ஸை பற்றி பேசி ஒரு ஹியூஜ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஜாகிரதை ஞானேஷ். நீங்கள் உயிரோடு இருக்க விஷயம் தெரிஞ்சு கர்நாடக போலீஸ் படை பெங்களூருவின் 8 திசையும் வலை வீசி தேடிட்டு இருக்கு. ஞானேஷ் மறுமணியில் சிரித்தான். நான் 9வது திசையில் இருக்கேன் என்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. சரி, அங்கே என்ன நிலைமை? வழக்கம் போல் உயரதிகள் இன்வெஸ்டிகேஷன் கியூபில் உட்காந்து இன் கேமரா கான்வர்சேஷனில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நானும் என்னோட பங்குக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கூட டிஜிபி ருத்ரப்பா, சென்னை போலீஸ் கமிஷனர் ராஜகணேஷ், நான் 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபோன் பண்ணினார். அறைக்குள்ளே உட்காந்து பேசினா வாய்ஸ் பிரேக் ஆகுறதுனால வெளியே வந்து அவர்கிட்ட பேசினேன். பேசி முடிச்சதும் எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. பக்கத்தில் யாரும் இல்லாதனால நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணினேன். ரூபேஷ் எப்படி இருக்கான்? தேவையான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் பயந்து செத்துட்ருக்கான். பயத்திலே சாகட்டும். சரி ரிதன்யா, நான் ஹோட்டல் மௌரியாவுக்கு வந்துட்டேன். பார்ட்டிக்கிட்ட பேசிட்டு ராத்திரி 11 மணிக்கு மேலே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது அர்ஜென்சி இருந்தால் எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. நிலைமை எனக்கு சாதகமாக இருந்தால் உடனே ஃபோன் பண்ணுறேன். ஓகே ஞானேஷ், டேக் கேர். இன்றைக்கி என்ன கெட்டப்? போகிற இடம் 5 ஸ்டார் ஹோட்டல். அதனால் ப்ளூ ஷூட்டிங் கிரே கலர். வயசு 40 ப்ளஸ் நினைக்கிற மாதிரி பெப்பர் சால்ட் ஹேர் ஸ்டைல், ஃப்ரெஞ்சு தாடி, மீசை. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தப்ப எனக்கே நடந்து தெரியல. சரி, கார்டரில் யாரோ வரா மாதிரி இருக்குது. ராத்திரி பேசுவோம். செல்ஃபோன் இணைப்பை அணைத்து அதை கைப்பிக்குள் போட்டுக்கொண்டு டிஜிபி அறை நோக்கி போனால் ரிதன்யா. சீன் 21 பெங்களூர். மௌரியா எக்ஸ்லைசர் ஹோட்டல். உள்ளே பகல். மௌரியா எக்ஸ்லைசர் ஹோட்டலின் வரவேற்பைக்குள் நுழைந்தான் ஞானேஷ். மின்சார வெளிச்சத்தை வெள்ளமென உமிழ்ந்து கொண்டிருந்த மெகா சைஸ் லன்ஸ்டர் விளக்குகளை கீழே சிறகுகள் இல்லாத தேவதைகள் போல் 3 ரிசப்ஷன் பெண்கள் தெரிய மையமாக இருந்த பெண்ணை நோக்கி போனான் ஞானேஷ். அவளுடைய கண்களுக்கு உதவிக்கும் போட்டி போட்டு கொண்டு புன்னகைக்க எஸ் என்றார். 1 மிஸ்டர் ஜியா கலித் ஃப்ரம் ஜோர்டான். ரூம் நம்பர் ப்ளீஸ். RW சார். I am ஃபாசில் ஃப்ரம் ஹைதராபாத். ரிசப்ஷனிஸ்ட் பெண் ஆங்கிலத்தில் தொடர்ந்தார். அவர் எதற்காக பார்க்க வேண்டும்? எனக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார். 1 மினிட் சார். சொன்னவர் இன்டர்காமின் ரிசீவரை தன் பொன்னிறவர்கள் எடுத்து அவரை தோல் போன்ற காதின் மடல் உரச விட்டால் லிப்ஸ்டிக் பூசாமல் சிவந்து போயிருந்த உதடுகள் 30 வினாடிகள் அசைந்தன. பின்னர் ரிசீவரை வைத்துவிட்டு தன் பொன்னகின் பரபரப்பை பெரிதாக கொண்ட ஞானேஷ் ஏறிட்டார். 2nd floor. ரூம் நம்பர் 205 சார். ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. தேங்க்யூ. ஞானேஷ் லிப்டை நோக்கி நடந்தான். அடுத்த சில வினாடிகளில் 2வது மாடியின் வரந்தாவில் கடைசியாக இருந்த 205 என்ற எண்ணிக்கை முன்பாக நின்று அழைப்பு மணியை வேலை கொடுத்தான். விரிந்த பளபளப்பான ரோஸ்வுட் கதவுகள் பின்னால் அந்த ஜியோகலித் 6.5 அடி உயரத்தில் நின்றிருந்தார். செம்பழுப்பில் தலைமுடியும் தாடியும் அடர்த்தியாய் தெரிய பைஜாமா போன்ற வெள்ளுடுப்பை தன் 50 வயது உடம்புக்கு கொடுத்திருந்தார். நல்ல ஆங்கிலம் பேசினார்.
வெல்கம் மிஸ்டர் ஞானேஷ், உங்களுக்காக தான் எல்லா வேலையும் முடிச்சு விட்டு காத்திருக்கிறேன். ஞானேஷை தழுவி கொண்ட போது ரோஜாப்பூ பூக்கள் நனைந்தது போல் அவர் பூசியிருந்த அத்தர் சென்று மணத்தது. மன்னிக்க வேண்டும் ஜாக் கலித், இங்கே கொஞ்சம் நிலைமை சரியில்லை. சுற்றுமுற்று பார்த்து விட்டு தான் தெருவில் கால் வைக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாம் மிட் நைட் ரெயின்போ பற்றி பேசிடலாம் இல்லையா? கண்டிப்பாக பேசியாக வேண்டும். ஒரு ஒப்பந்தத்தை தயாரித்து பரஸ்பரம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் இனிமேல் இது போன்றதொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலே போய்விடும். பக்கத்து அறையில் என்னுடைய 2 உதவியாளர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் வரவழைத்து பிறகு நீங்கள் மிட் நைட் ரெயின்போவை பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் விளக்கமாக எடுத்து சொல்லலாம். இது போன்ற கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தான் நிறைய சந்தேகங்கள் தோன்றும். சொன்ன ஜியா கலித் தன்னுடைய செல்போனை எடுத்துக்கொள்ள ஞானேஷ் அங்கிருந்து சோஃபாவில் சாய்ந்தான். அதே வினாடி அவனுடைய கோட் பாக்கெட்டில் இடம் பிடித்திருந்த செல்போன் வைப்ரேஷனில் உதறுவதை உணர்ந்து எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். அவனுடைய நண்பன் மணிகண்டன். என்ன மணி? ஞானேஷ், நீ இப்போ எங்கே இருக்க? மௌரியா ஹோட்டலில். ஏன், என்ன விஷயம்? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சின்னதாக ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. விஷயத்த சொல்லு. திவாகரையும் பூங்குடியையும் ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருந்தோம்ல, அங்கேருந்து திவாகர் வென்டிலேட்டர் வழியாக தப்பிக்க முயற்சி பண்ணினான். நான் அங்கேருந்து இரும்பு கம்பி எடுத்து அவன் பெண்ணந்தலை ஓங்கி அடித்தேன். தலைக்குப்புற மயக்கமாயிட்டான். மூச்சு பேச்சில்லை. ஆள் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ உடனே புறப்பட்டு வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். செல்போனில் ஞான சில வினாடிகள் மௌனமாக இருந்து விட்டு மறுமொழி இருந்த மணிகண்டன் பேசினான். தப்பார் மணிகண்டன், நாம் ஒரு பிரச்சனையை கையாளும் போது அசாத்தியமான பொறுமையும், நாம் அடைச்சி வச்சிருந்த திவாகர் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது நீ அவனை தாக்கியது சரிதான். ஆனால் இரும்பு கம்பி எடுத்து அவனோட தலையில் அடிச்சிருக்கக்கூடாது. உடம்போட எந்த ஒரு பாகத்தையாவது தாக்கியிருக்கலாம். சாரி ஞானேஷ், ஆத்திரத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, பதட்டப்படாத. அடிப்பட்ட திவாகரை மறுபடியும் செக் பண்ணு. அவனோட 2 பாதங்களுக்கும் சூடு பறக்க தேய்ச்சி விடு. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். பூங்குடிக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும். அவள் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டுருக்கான். திவாகருக்கு அப்படி ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா அதை வெளியே காட்டிக்காத. நான் இப்போ தான் ஹோட்டல் மௌரியாவுக்கு வந்திருக்கேன். பேச்சுவார்த்தையில் முடிச்சுட்டு நம்ம இடத்துக்கு வர எனக்கு எப்படியும் 2 மணி நேரம் பிடிக்கும். நான் வந்த பிறகு மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு பேசுவோம். டென்ஷன் வேண்டாம். ஞானேஷ், ஒரு நிமிஷம். என்ன? திவாகரோட உடம்பு அசையுது. எந்திரிச்சு உட்கார முயற்சி பண்ணுறான். முதல்ல அவனை நாக்காளோட சேர்த்து கட்டி போட்டுட்டு தலையில் ஏதாவது காயம்பட்டு இருந்தால் ஃபஸ்ட் எய்ட் பண்ணு. சரி, நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. 1 மணி நேரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணுறேன். நானே செல்ஃபோனை அணைக்க எதிர் சோப்பால் உட்காந்து அவனையே பார்த்துக்கிட்டு ஜியா கலித் சற்றே கவலையான குரல் கேட்டார். ஏதாவது பிரச்சனையா? செல்ஃபோனை அட்டன் பண்ணுகிற போது பிரச்சனை இருந்தது, இப்போ இல்லை. நாம் பேச வேண்டிய விஷயத்தை பற்றி பேசிடலாம். நீங்கள் உங்களுக்கு 2 உதவியாளர்கள் இருந்த அறைக்கு அழைச்சிட்டிங்களா? தகவல் கொடுத்துட்டேன், இப்போ வந்து விடுவார்கள். ஜியா கலித் சொல்லி கொண்டிருக்கும் போது பிஸ்கட் நிற ஃபுல் ஷூட்டில் இருந்த அந்த 2 இளைஞர்கள் உள்ளே வந்தார்கள். தோல் சீவிய பீட்ரூட் நிற உடம்பு, இளம் பச்சை நிற கண்கள், நீளமான தலைமுடியை வாரி பிடரில் பிரியாக வழிய விட்டிருந்தார்கள். ஜியா கலித் அந்த 2 பேரையும் ஞானேஷ்க்கு அறிமுகப்படுத்தினார். இவர் ஃபெல்போர்ட், இவர் ஃபைக் ஜோன்ஸ். 2 பேருமே சைக்காலஜி ரிசர்ச் ஸ்காலர்ஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜோர்டன்ஸில் இன்ஸ்டியூட் ஃபார் லேர்னிங் அண்ட் பிரெயின் சயின்ஸ் பிரிவில் பணிபுரிஞ்சாங்க. கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் பட்டம் பெற்றுள்ள இவர்கள் தான் இப்போ உங்களோட மிட் நைட் ரெயின்போ ப்ராஜெக்டை பற்றி விரிவாக பேச போகிறாங்க. ஞானேஷ் இருவரோட கைக்குலுக்கி அவர்களை அமர்ந்து எதிர் சோப்பில் தானும் அமர்ந்தான். சில வினாடிகள் நிலவிய அமைதியை ஃபெல்போர்ட் என்கிற அந்த இளைஞன் கலைத்தான். மிஸ்டர் ஞானேஷ், நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வச்ச எக்ஸ்பெரிமெண்ட் சென்ஸ் தட்ஸ் ஓவர் நெட் என்ற தலைப்பிட்ட ப்ராஜெக்டை எங்களுக்கு டெக்னாலஜி குரூப் ஆய்வு செய்து பார்த்தது. அந்த குழுவுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை நாங்களும் குறித்து கொண்டு வந்திருக்கோம். அவர்கள் கேட்டிருக்கும் கேள்விகளுக்கு நீங்கள் தெளிவாக பதிலை சொல்ல முடிஞ்சால் மட்டும்தான் நாம் மேற்கொண்டு பேச முடியும். ஞானேஷின் உதடுகளில் ஒரு பெரிய புன்னகை விரிந்தது. எனக்கு கேள்விகள் கேட்பவர்களை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மிட் நைட் ரெயின்போ ப்ராஜெக்ட் தொடர்பாக எந்த சந்தேகம் கேட்டாலும் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. நன்றி மிஸ்டர் ஞானேஷ். எங்களுடைய முதல் சந்தேகமே இந்த ப்ராஜெக்டுக்கு கொடுத்த பெயர் தான். அது என்ன மிட் நைட் ரெயின்போ? நான் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்த போது நான் பணிபுரியும் ஐடி கம்பெனி வைஸ் பிரசிடெண்ட் என்னை கூப்பிட்டு, நீ இப்போ செய்ய போகும் ப்ராஜெக்ட் சாத்தியமில்லாத ஒன்று. பகலில் வண்ணமாக வானவில்லை பார்க்கலாம், இரவில் அது எப்படி சாத்தியமாகும்? எனவே இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம், வீண் வேலை என்று சொன்னார். இதற்கு நான் அவரிடம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். நம்மளால் முடியாது என்று நினச்சி கொண்டிருக்கோம் ஒன்று இந்த உலகத்தில் எந்த முடியாத யாரோ ஒருத்தன் நேற்றே செய்து முடிச்சிருப்போம். எனவே முடியாத விஷயம் என்று அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இரவிலும் வானவில்லை பார்க்கும் காலம் வரும் என்று சொன்னேன். என்னுடைய தன்னம்பிக்கையை பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டை செய்ய முடிக்க எனக்கு ஒரு வருஷம் கால அவகாசம் கொடுத்தார். இந்த ப்ராஜெக்டுக்கு என்ன பேர் வைப்பது என்று நானும் என் குழுவில் இருந்த 6 பேருமே யோசித்த போது எங்களுடைய பெண்கள் முதல் ஆங்கில எழுத்துக்களை மட்டும் எடுத்து மாற்றி மாற்றி போட்டு ஒரு வார்த்தையை உண்டாக்க நினைச்சோம். எதிர்பாராத விதமாக விப்கார் என்ற வார்த்தை கிடைச்சது. எங்களின் கம்பெனியின் வைஸ் பிரசிடென்ட் இரவில் வானவில் பார்க்க முடியாது என்று சொன்னார். ஆனால் ப்ராஜெக்டுக்கு கிடைச்ச பெயரோ வானவில்.
சம்மந்தப்பட்ட பேராக இருந்தாலும் அதே வைத்து கொண்டோம். உங்களுக்கு கீழே வேலை செய்த அந்த 6 பெண்கள் ஒரு விபத்தில் இறந்துட்டதா சொல்லி கேள்விப்பட்டோம். அது விபத்தா இல்லை கொலை முயற்சியா? அது விபத்து என்று போலீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முழு விசாரணை முடியும் போது தான் உண்மை தெரிய வரும். என் முயற்சியில் உருவான இந்த ப்ராஜெக்ட்ஸின் அறிவியல் பூர்வமான செயல் திட்டத்தை என்னிடமிருந்து அபகரிக்க வெளியே சில முயற்சிட்டிருக்காங்க என்று மட்டும் உறுதி. ஆனால் அதில் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இது வரைக்கும் ஒன்றும் பேசாமல் இருந்த இன்னொரு இளைஞனான ஸ்பைக் ஜோன்ஸ் இப்போது வாயை திறந்தோம். இனி ப்ராஜெக்டை பற்றி பேசுவோமா? நான் தயாராக இருக்கிறேன். எங்களுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கும் ரிசர்ச் ரிப்போர்ட்டில் ஒரு வாசகத்தை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதில் நான் ஃப்ளோரன்சிட் பேனாவில் மார்க் செய்துள்ளேன். அதை மட்டும் கொஞ்சம் வாய்விட்டு படியுங்கள். அவன் சுட்டி காட்டிய இடத்தை பார்த்து ஞானேஷ் படித்தான். டு ஷோ த டூ பிரெயின்ஸ் கேன் பி directly linked to allow one person to guess what is on the another person's mind. ரிசர்ச் ரிப்போர்ட் சேஸ். ஞானேஷ் படித்துவிட்டு கேட்டான், இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? 2 வெவ்வேறு நபர்களின் மூளைகளை இன்டர்நெட் மூலம் இணைத்து ஒரு நபரை மட்டுமே பேச வைத்து இன்னொரு நபரின் மூளையில் பதிவாகியுள்ள செய்திகளை அவர் மனதில் உள்ள எண்ணங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் ப்ராஜெக்டின் இறுதியான ரிப்போர்ட். ஆமாம், இது சாத்தியமாகிவிட்டதா? ஆகிவிட்டது. அதை நிரூபணம் செய்வதற்கான டெமோ ஏதாவது உங்களோட இருக்கிறதா? இருக்கிறது என்று சொன்ன ஞானேஷ் தன் காசாவின் கீ செயினில் இருந்த படிகம் போன்ற ஒரு சின்ன பொருளை எடுத்தான். இது ஒரு பென்ட்ரைவ். இதில் தான் மிட்நைட் ரெயின்போ ப்ராஜெக்டின் முதுகெலும்பு போன்ற முக்கியமான விஷயங்கள் உள்ளன. என்னுடைய லேப்டாப்பில் போட்டு காட்டுகிறேன். நான் சொல்வதை விட நீங்கள் பார்த்தால்தான் உங்கள் மனதில் இருக்க மற்ற சந்தேகங்கள் காணாமல் போகும். ஞானேஷ் பேசிக்கொண்டு தன் கையோடு கொண்டு போயிருந்த பிரீஃப் கேஸை திறந்து அதில் அதிநவீன லேப்டாப்பை எடுத்தான். சில வினாடிகள் நேரில் அதை உற்பித்து ஸ்படிகம் போன்ற மின்னிய பென்ட்ரைவை சொருகி ஆன் செய்தான். லேப்டாப்பின் செவ்வகத்திரை வெளிச்சம் பிடித்து அதன் மையத்தில் MNR என்ற எழுத்துக்களை காட்டியது. அதன் பிறகு ஸ்லோ மோஷன் ஆங்கில வார்த்தைகள் உற்பத்தியாகி ஸ்லோ மோஷனில் மறைய பெல்போர்ட்டும் ஸ்பைக் ஜோன்ஸும் உன்னிப்பாக பிடித்தார்கள். தி எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் கேரிட் அவுட் இன் டார்க் ரூம் இன் UW லேப்ஸ் located 1.5 km apart and involved 5 pairs of participants. லேப்டாப்பில் டெமோ போய் கொண்டிருக்கும் போது ஞானேஷ் ஒரு வர்ணனையாளராக மாறி விளக்க ஆரம்பித்தான். இந்த பிரெயின் டு பிரெயின் கனெக்ஷன் பரிசோதனை மொத்தம் 5 ஜோடிகள் ஆணும் பொண்ணுமாக கலந்து கொண்டார்கள். UWவின் இருட்டான சோதனை சாலையில் அவர்கள் உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களின் மூளைகள் இன்டர்நெட்டில் இணைக்கப்பட்டு கண்ட்ரோல் கேம்ஸ் மூலம் முதலில் பரிசோதிக்கப்பட்டார்கள். அந்த டெமோவோடு கண்காணித்து உண்மை நிலைகளை கண்டறிந்து 5 ரிசர்ச்சர்களும் 5 என்கொயர்களும் காதுகளில் இயர் பிளக்குகளோடு பொருத்தி கொண்டு ஒருவரை மட்டும் விசாரித்து இன்னொருவரின் மன ஓட்டங்களையும் அவர்களின் மூளைகளின் பதிவாகிய விஷயங்களை கிரகித்து கொண்டார். இவை எல்லாமே டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல் பெறுவதன் மூலம் சாத்தியமானது. ஞானேஷ் சரளமான ஆங்கிலத்தில் நிதானமாக பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த மனித மூளை நீல நிறத்தில் லேப்டாப்பின் திரை மையத்தை வந்து நின்றது. ஞானேஷ் அதை காட்டியபடி சொன்னான். இப்போது நீங்கள் பார்க்கும் ஒரு மனித மூளையானது நீல நிறத்தில் இருப்பதற்கு காரணம் இன்னொரு மூளையின் பதிவுகளை எண்ண ஓட்டங்களை இந்த மூளை ஏற்றுக்கொண்டு பதில் சொல்ல தயாராகிவிட்டது தான். இதனின் கேள்வி நேரம் முடிந்ததும் அது தன்னுடைய பழைய இளஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறிவிடும். பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. இதன் இன்னொரு டெமோவையும் அடுத்த மாதத்தில் ஒரு நாள் நடத்தவிருக்கிறோம். அப்போது நீங்கள் நேரடியாகவே அதை பார்த்து உண்மை நிலையை உணர முடியும். இப்போதுள்ள நிலைமையில் இந்த பிரெயின் டு பிரெயின் இணைப்பின் ப்ளஸ் பாயிண்ட்டுகள் என்ன, மைனஸ் பாயிண்ட்டுகள் என்ன? முதல் ப்ளஸ் பாயிண்ட்டுகளை சொல்கிறேன். இன்றைக்கு நம் உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பயங்கரவாதத்துக்கு காரணமான தீவிரவாதிகளை இந்த பிரெயின் டு பிரெயின் இன்டர்ஃபேஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக நாம் வழிக்கு கொண்டு வர முடியும். இதற்கு முன்பெல்லாம் எந்த தீவிரவாதி காவல்துறையில் மாட்டாலும் அவனிடம் இருந்து உண்மைகளை வரவழைக்க முடியாமல் அதிகாரிகள் திணறி கொண்டு இருந்தார்கள். அவனை சித்திரவதைக்கு உட்படுத்தினாலும் அவற்றை எல்லாம் தாங்கி கொண்டு பிடிவாதமாக மௌனம் சாதித்து வந்தான். ஆனால் இனிமேல் அவன் அப்படி இருக்க முடியாது. அவனுடைய மூளையை இன்னொருவரின் மூளையோடு இன்டர்நெட் மூலமாக இணைத்து அதன் மூலமாக அந்த தீவிரவாதியின் மூளையில் பதிவாகி இருக்கும் செய்திகளையும் அவனுடைய எண்ண ஓட்டங்களையும் அருந்து ஒட்டுமொத்தமாக தீவிரவாத கும்பலை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இது முதல் ப்ளஸ் பாயிண்ட். ஞானேஷ் சில விஷயங்கள் பேச்சு நிறுத்திவிட்டு தொடர்ந்தான். இரண்டாவது ப்ளஸ் பாயிண்ட், விபத்தில் சிக்கிய ஒரு நபரின் மூளையில் உள்ள நியூட்ரான்கள் சேதமடையும் போது அவர்கள் மூளைச்சாவை அடைய வாய்ப்பு அதிகம். அந்த வாய்ப்பை இனி நம்மால் தவிர்க்க முடியும். ஆரோக்கியமான ஒரு நபரின் மூளையோடு விபத்தில் சிக்கிய நபரின் சேதமான நியூட்ரான்களை கொண்ட மூளையோடு இணைத்து அந்த நியூட்ரான்களை சரி செய்து மூளையை சாவை தடுத்து அந்த நபரை காப்பாற்றி விடலாம். மூன்றாவது ப்ளஸ் பாயிண்ட், புத்திசாலித்தனம் குறைந்த மாணவர்களின் மூளைத்திறனை புத்திசாலியான மாணவர்கள் மூளைத்திறனை இணைத்து அவர்களுடைய அறிவுத்திறனை அதிகரிக்க செய்யலாம். நான்காவது ப்ளஸ் பாயிண்ட், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையும் மூளை நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களையும் டிமென்ஷியா அம்னிஷியா போன்ற மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர்களையும் வெகு எளிதில் குணப்படுத்தி விடலாம். இதனுடைய மைனஸ் பாயிண்ட்டுகள் ஒன்றே ஒன்றுதான். என்ன? இந்த மிட்நைட் ரெயின்போ சம்பந்தப்பட்ட ரகசிய செயல்பாடுகள் சமூக விரோதிகளின் கைகளில் போய்விட்டால் அவர்களால் எதிர்மறை விளைவுகளை உண்டாக்க வாய்ப்பு இருக்கிறது. அறிவியல் விஞ்ஞானியிடம் இருந்து அவருடைய கண்டுபிடிப்புகள் பற்றிய தகவல்களையும் உயர் இராணுவ அதிகாரியிடம் இருந்து இராணுவ ரகசியங்களையும் அவர்கள் திருட முடியும்.
இந்த விஷயத்தில் மட்டும்தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் ஒப்பந்தம் போட்டு கொள்வதற்கு முன்பு எம்என்ஆர் ப்ராஜெக்டின் மதிப்பு என்ன என்பதை பற்றி பேசிவிடலாமா? மதிப்பு என்ன என்பதை பற்றி உங்கள் தலைவர் மிஸ்டர் ஜியா கலித்திடம் ஏற்கனவே பேசிவிட்டேன். அவர் ஏதோ உங்களிடம் சொல்லவில்லையா? சொன்னார். அது அதிகம் என்பதை உணர்கிறோம். நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டின் பல பல்கலைக்கழகங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் தோற்று போன விஷயத்தை எங்களின் பயோடெக் நிறுவனம் ஃபியூச்சர் பிராக்டில் கையில் எடுத்துக்கொண்டு அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தது. ஆண் உதவியாளர்களை நம்ப முடியாது என்கிற காரணத்தால் 6 பெண் உதவியாளர்களை இந்த எம்என்ஆர் ப்ராஜெக்டில் உட்படுத்தினேன். இந்த ப்ராஜெக்ட் வெற்றி பெறும் தருவாயில் என் பெண் உதவியாளர்கள் 6 பேரும் எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்தார்கள். என்னுடைய உயிருக்கும் குறிவைக்கப்பட்டது. ஆனாலும் தப்பிவிட்டேன். ஒரு உயிருக்கே விலை மதிப்பை நிர்ணயம் செய்ய முடியாது. ஆனால் 6 பேர், அதுவும் இளம் பெண்கள், கொல்லப்பட்டிருக்கார்கள். அதற்கான மதிப்பை அளவிட்டு பாருங்கள். அப்போது உங்களுக்கு புரியும். இட்ஸ் ஓகே, ஐ அக்ரி வித் யூ மிஸ்டர் ஞானேஷ். ஜேக்லெட் தான் 2 கைகளையும் உயர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஞானேஷின் செல்போன் மெலிதாய் முணுமுணுத்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். சென்னையிலிருந்து அவனுடைய அப்பா பார்த்தசாரதி. செல்போனை காது போட்டி மெல்லிய கோல் கேட்டான். என்னப்பா ஞானேஷ், நீ உயிரோடு இருக்கிற தெரிஞ்சு போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து விசாரணை அது இதுன்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் ரிட்டையர்டு ஜட்ஜுங்கிறதாக டிஜிபி லெவல் என்கொயரியோட போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா, எவ்வளோ நாள் பொறுத்தீங்க? ஒரு 2 நாள் போருங்க, அப்புறம் நம்ம திட்டப்படி எல்லாமே நடக்கும். பார்த்தசாரதி மறுமுனையில் உடைந்து போன கோல் பேச்சை தொடர்ந்தார். இதோப்பார் ஞானேஷ், உன்னோட திட்டத்தை சீக்கிரமா ஒரு முடிவுக்கு கொண்டு வா. நீ உயிரோடு இருக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரியாமல் இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் விஷயம் வெளியாகிட்டதால ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் நினைச்ச நேரம் என்கிட்ட வந்து என்கொயரி என்ற பேரில் தேவையில்லாத கேள்வி கேட்டு டார்ச்சர் தருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய டிஜிபி எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மகன் ஞானேஷ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உண்மைகள் வெளியே வர நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தரணும்னு சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் விசாரணை குழு ஒத்துழைப்பு தரணும்னு அவர் சொல்லாமல் சொல்கிறார். ஞானேஷ் செல்போன் குரலை தாழ்த்தினான். அப்பா, ஒரு 2 நாள் சமாளிங்க. திட்டம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு இருக்குது. எப்படி 2 நாளைக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவேன். 2 நாளைக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுமா? கண்டிப்பாக முடிஞ்சிடும். உன்னோட ஃப்ரெண்டு மணிகண்ணன் இப்போ சென்னையில் இருக்கானா இல்லை பெங்களூரில் இருக்கானா? அவங்க பெங்களூரில் தான் இருக்கான். அவனோட கஷ்டத்தில் தான் திவாகரையும் பூங்குடியும் வச்சிருக்கேன். ஞானி சொல்லுப்பா, அந்த ஜோர்டான் ஹைடெக் பீப்புள்ஸ் பார்த்து பேசிட்டியா? பேசிட்டேன். நான் சொன்ன எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் ஒப்புக்கிட்டாங்க. இனிமே சொல்ல வேண்டியதுங்கிட்ட சொல்லிட்டா என்னோட வேலை முடிஞ்சிடும். சரி ரூபேஷ், எப்படி ஹேண்டில் பண்ண போற? அவனோட விஷயத்தில் நீ ரொம்ப கேஷியஸாக இருக்கணும். அப்பா, நான் அதையெல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் போதும். இப்படியெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறது கூட வேண்டாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் செல்ஃபோனை கால் மானிட்டரிங் பண்ணி டேப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ சொல்கிறதும் சரிதான். நான் இனிமேல் உனக்கு ஃபோன் பண்ணலை. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் என்னோடய இமெயிலுக்கு ஐடிக்கு மெசேஜ் போய்டு. நானும் அதே மாதிரி பண்ணிடுறேன். இட்ஸ் ஓகே என்று சொன்ன ஞானேஷ் தன்னுடைய செல்போனை அணைத்தான். எதிரில் உட்கார்ந்திருந்த ஜியோக்லிக் தன் சதிப்பிடிப்பான உதவிகளை புனங்கிட்டு விசாரித்தார். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனால் நான் பயப்படுற அளவுக்கு பிரச்சனை இல்லை. எம்என்ஆர் டெமோவில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இல்லை, எல்லாவற்றுக்கும் நீங்கள் சரியான விளக்கம் கொடுத்துட்டீங்க. ப்ராஜெக்டுக்கான விலையும் முடிவாகிவிட்டது. இனி நான் புறப்படலாமா? நீங்கள் புறப்படலாம், ஆனால் இன்னொரு தடவை நான் சந்திக்க வேண்டி வரலாம். நான் காத்துட்ருக்கேன். அந்த சந்திப்பு இந்தியாவில் இருக்காது, எங்கள் நாட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு ஜோர்டான் வர எந்த ஆட்சேபனையும் இல்லையே. நானே சிரித்தான். இந்த உலகத்தின் எந்த மூலைக்கும் கூப்பிட்டாலும் நான் வர தயாராக இருக்கிறேன். ஆனால் பேச்சுவார்த்தை திசை மாறி போகாமல் நேர்மையாக இருக்க வேண்டும். நான் ஏமாற்றப்படுவதாக ஒரு வினாடி உணர்ந்தாலும் உங்களை விட்டு விலகிடுவேன். எந்த ஒரு வியாபாரம் நடந்தாலும் அதில் எங்களோட முதலீடு நேர்மையாக தான் இருக்கும். நாங்கள் பேசும் வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட பொய்யா இருக்காது என்ற உத்தரவாதத்தை நான் தருகிறேன். இந்த வார்த்தை போதும். முதல் கட்ட பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சொன்ன ஞானேஷ் ஜியாத் கலித்தின் கையை பற்றி குலுக்கி விட்டு எழுந்தான். சீன் 22 பசவன்குடி கெஸ்ட் ஹவுஸ். இரவு உள்ள பசவன்குடியில் இருந்த யோகானந்தத்தின் ஃபார்ம் ஹவுஸ் அந்த ராத்திரி 10 மணி இருட்டில் நிசப்தமாக உறைந்து போயிருக்க கமிஷனர் ராஜகணேஷ் ரூபேஷின் அறையில் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்து நிதானமாக குரல் சொல்லிக் கொண்டிருந்தார். கடந்த 2 நாளாக பயத்தின் காரணமாக நீங்கள் சரியாக சாப்பிட்டது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் ஃபாதர் யோகானந்தத்துக்கும் டிஎஸ்பி நம்பெருமாளுக்கு ஏற்பட்ட மரணம் போலவே உங்களுக்கும் மரணம் இருக்கும் நீங்கள் நினச்சி பயப்படுறது. அதுக்காக பயந்து சாப்பிடுறதும் தேவையில்லாது. இந்த ஃபார்ம் ஹவுஸை சுற்றிலும் ஒரு போலீஸ் படையே நிறுத்தப்பட்டது. 3 அடுக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு தரப்படுற உணவு 3 பேர் கொண்ட டாக்டர் குழுவால் சோதனை செய்யப்பட்ட பிறகு இந்த அறைக்கு உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனால கொண்டு வரப்படுது. ஆனால் நீங்க தைரியமா சாப்பிடலாம். தலை குனிந்து உட்கார்ந்து ரூபேஷ் ஒரு கோப பார்வையோடு ராஜகணேஷ் ஏறிட்டான். சார், நீங்க கடமைக்காக எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. அந்த ஞானேஷை நீங்க பிடிக்காத வரைக்கும் நான் நிம்மதியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஞானேஷ் என்னோட செல்போனுக்கு அனுப்பியிருக்க மெசேஜை பாருங்க. அவன் உபயோகப்படுத்திட்டு இருக்க வார்த்தைகளை படித்தாலே அடி வயிற்றுல அமிலம் சுரக்கிற மாதிரி இருக்கு. இந்த மெசேஜை படிங்க சொன்ன ரூபேஷ் தன்னுடைய செல்போனை உயிர்ப்பித்து மெசேஜ் ஆப்ரேஷன் போய் அந்த எஸ்எம்எஸ் செய்தியை காட்டினான். கமிஷனர் ராஜகணேஷ் வாங்கி பார்த்தார். ரூபேஷ், உன்னுடைய அப்பா யோகானந்தும் அந்த கருப்பு ஆடு டிஎஸ்பி நம்பெருமாளும் உனக்காக நரகத்தின் வாசலில் உன் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ புறப்பட்டு செல்ல தயாராக இருக்கும்.
அவர்கள் எப்படி இறந்தார்களோ அது போலவே உன்னுடைய மரணமும் இருக்கும். நீ பசிக்கு சாப்பிடும் உணவு தான் உனக்கு யமன். நீ போலீஸ் வளையத்துக்குள் எவ்வளவு பாதுகாப்போடு இருந்தாலும் மரணம் உன்னை நெருங்குவது சர்வ நிச்சயம். ராஜகணேசன் செல்போனை ரூபேஷிடம் திருப்பி கொடுத்து கொண்டே சொன்னான். இதே மாதிரியான மெசேஜ் எனக்கும் வந்தது. அந்த ஞானேஷ் சட்டவிரோதமான சில சிம் கார்டுகளை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட எஸ்எம்எஸ்களை அனுப்பி உங்களுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். இன்னும் 2 நாள்ல அவனை எப்படியும் மறைக்கிடுவோம். அதுக்குள்ள நான் போயிடுவேன் போலிருக்கு சார். மிஸ்டர் ரூபேஷ், இது மாதிரியான நேரங்களில் தான் தைரியமா இருக்கும். நீங்க துணிச்சலோடு இருந்தால் தான் டிபார்ட்மெண்ட் பீப்புள் நாங்கள் துணிஞ்சு சில ஏற்பாடுகளை பண்ண முடியும். இது என்னோட உயிர் பிரச்சனை சார். அதுதான் உள்ளுக்குள்ளேயே நான் இவ்வளோ பயந்து செத்துட்டு இருக்கேன். ரூபேஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராஜகணேசன் செல்போன் வைப்ரேஷனில் உதறியது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். சென்னையிலிருந்து டெப்புட்டி போலீஸ் கமிஷனர் மகேஸ்வரன் ராஜகணேசன் செல்போனை இடது காதுக்கு ஒட்டினார். சொல்லுங்க மகேஸ்வரன் சார், நமக்கு வேண்டிய இன்ஃபார்மர் மூலமா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்தது. என்ன? அந்த ஞானேஷ் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்கிறதா தகவல் சார். எதுல வர்றான்? பஸ். ஆனா எந்த பஸ்ன்னு தெரியல. அதனால டோல்கேட் போன்ற இடங்கள்ல எல்லா பஸ்களையும் நிறுத்தி சோதனை பட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் சார். அது மட்டும் போதாது மகேஸ்வரன், ஞானேஷ் இப்போ அவன் தன்னோட சுய உருவத்துல இல்ல, வேறு ஏதாவது ஒரு கெட்டப்ல இருக்கலாம். சோதனை கடுமையான முறையில் இருந்தா தான் அவனை கண்டுபிடிக்க முடியும். அதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டேன் சார். தட்ஸ் குட். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன? ஞானேஷோட அப்பா ரிட்டையர்டு ஜட்ஜ் பார்த்தசாதி விசாரணைக்கு சரியான உத்தரவு மறுக்கிறார் சார். மகன் ஞானேஷை பத்தி எந்த ஒரு கேள்விக்கும் தெளிவான பதில சொல்லுவது கிடையாது. உங்க மகன் உயிரோடு இருக்கார் என்று தகவல் வந்திருக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டால், ஞானேஷ் உயிரோடு இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் என்று சர்வசாதாரணமாக சொல்லிட்டு மௌனமாக இருந்துட்டு விடுகிறார். உங்கள் மகன் இப்படி நாடமாட வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், இந்த கேள்வியை அவனிடம் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். ரிட்டையர்ட் ஜட்ஜ் பார்த்தசாரதிக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஆனால் அவர் மறைக்கிறார் என்று டிஜிபி நினைக்கிறார். மேற்கொண்டு எது மாதிரி நடவடிக்கை அவர் மீது எடுப்பது என்று நம்ம டிபார்ட்மெண்ட் சட்டக்குழு யோசித்து வருகிறது. மிஸ்டர் மகேஸ்வரன், இங்கேயும் நிலைமை சரியில்லை. யோகானந்துக்கும் நம்மிருமலுக்கும் கொலை செய்யப்பட்டு விட்ட நிலையில் ரூபேஷின் உயிருக்கு ஞானேஷ் குறி வைத்திருக்கிறான். அதை பகிரங்கமாக எஸ்எம்எஸ் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி மிரட்டல் எடுத்துட்டு இருக்கான். ரூபேஷ் ஒவ்வொரு வேலையும் பயந்து சாப்பிட வேண்டியிருக்கு. மிட்நைட் ரெயின்போ ப்ராஜெக்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள யோகானந்த், டிஎஸ்பி, நம்பெருமாள், ரூபேஷ் இந்த 3 பேரும் முயற்சி செய்தது பிடிக்கல என்பதுதான் இந்த பழிவாங்கல் என்று நான் நினைக்கிறேன். சார், பெங்களூர்லேருந்து சென்னை நோக்கி வந்துருக்கின்ற ஞானேஷ் எப்படியும் இன்னைக்கு இரவுக்குள்ளே மறைக்கணும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஞானேஷ் சென்னைக்கு வருகிற தகவல் உண்மைதானே? நம்ப தகுந்த இன்ஃபார்மரிடம் வந்த அதிகாரபூர்வமான தகவல் சார் இது. இப்போது எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அவன் தப்பிச்சு போய்விடக்கூடாது என்பது. ஞானேஷ் எதற்காக சென்னை வருகிறான் தெரியல சார். அவனுடைய நண்பன் மணிகன் இப்போ மயிலாப்பூரில் இருக்கும். அவனுடைய வீட்டில் இல்லை. 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க என்பது என் யூகம். எல்லா யூகங்களுக்கும் விட கிடைக்க வேண்டும் என்றால் ஞானேஷ் லாக்கப்புக்கு வர வேண்டும். நாளை பொழுது விடும்போது ஞானேஷ் சென்னையில் உள்ள ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்புக்குள் முழங்கால்களை கட்டி கொண்டு உட்கார்ந்துருப்பான் சார். டூ இட் மிஸ்டர் மகேஸ்வரன் சொல்லிவிட்டு செல்போனை அணைத்தார் ராஜகணேஷ். ரூபேஷ் கேட்டான், என்ன சார், ஞானேஷ் சென்னை போயிட்டு இருக்கானா? ஆமாம், நம்பிக்கைக்கூடிய ஒரு இன்ஃபார்மர் மூலமா சென்னை போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஞானேஷை எப்படியும் மடக்கிடுவாங்க. இனிமேல் கவலை இல்லை. நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க மிஸ்டர் ரூபேஷ். நாளைக்கு காலை நான் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். ராஜகணேஷ் விடை பெற்று கொண்டு போய்விட ரூபேஷ் பயத்தை மறந்தவனாய் புன்னகையோட படுக்கையில் சாய்ந்தான். பக்கத்தில் இருந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து டிவியை ஆன் செய்தான். ஏதோ கார்ட்டூன் சேனல். ஜெரியை டாம் துரத்தி கொண்டிருந்தது. ஒரு 5 நிமிட நேரம் அதை பார்த்து கொண்டு இருந்து விட்டு சேனலை மாற்றினான். காஷ்மீர் பார்டரில் இந்தியா பாகிஸ்தான் பரஸ்பர துப்பாக்கி சண்டை நடத்தியதாக ஒரு ஆங்கில செய்தி சேனல் பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லி பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அதையும் சில நிமிஷம் நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு ஒரு தமிழ் சீரியலுக்கு போனான். அதே பின்னாடி ரூபேஷின் செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. டிவியை அணைத்து விட்டு செல்போன் எடுத்து பார்த்தான். புது எண். யாராக இருக்கும் என்று யோசித்தபடி செல்போன் எடுத்து காதுக்கு ஓட்டினான். யாரு? என்ன ரூபேஷ்? வசன்குடியில் இருக்க பண்ணை வீட்டில் போலீஸோட பாதுகாப்பாளத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு வரப்போகிற மனத்துக்காக வெயிட் பண்ணுறப்போ இருக்கு. ரூபேஷ் நிமிர்ந்து உட்கார்ந்தான். உடம்பு இன்ஸ்டன்டாக வேர்த்தது. நாக்கு உடனே வறண்டது. யார் நீ ரூபேஷ்னா? நான் ஞானேஷ். கட்டிலிருந்து நடுக்கமாக இறங்கினான் ரூபேஷ். கையில் இருந்த செல்போன் தன்னிச்சையாக ஒரு நடுக்கத்துக்கு உட்பட்டது. நீயா? நானே தான். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தான். அந்த அறையின் மூலையில் இருந்த வார்ட்ரோப் கதவை திறந்து கொண்டு ஞானேஷ் வெளிப்பாட்டான். உதட்டில் சின்ன புன்னகை. வலது கையில் மேக்னம் ரிவால்வர். சர்வ சங்கமம் அதிர்ந்து போனானா ரூபேஷ் ஞானேஷை பார்க்க. அவன் தன் கையில் மேக்னம் ரிவால்வர் நெருங்கினான். போய் கட்டில் உட்கார். உன்னோட செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. நான் சொன்னபடி நீ கேட்கலன்னா 2 தோட்டாவை உன்னோட மார்புக்கும் 2 தோட்டாவை உன்னோட தலைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். என் கையில் இருக்கிறது இந்த மேக்னம் ரிவால்வர். மௌன யுத்த கில்லாடி. ரூபேஷ் விழித்தான். என்ன புரியலையா? இது சைலன்சர் பிஸ்டல். இது கர்ப்பம் தாங்கியிருக்க தோட்டாக்கள் ஸ்பைரல் ஜாதி. இந்த தோட்டா உன் உடம்புல பாயும் போது ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கு ஓட்ட போட்டு உன் உடம்போட மறுபக்கம் வெளியேறும் போது 1/2 கிலோ சதி அள்ளிட்டு போயிடும். ஒரு தோட்டாவுக்கே இந்த நிலைமைன்னா 4 தோட்டா பாயும் போது எப்படி இருக்கும்? உன் பாதி உடம்பே காணாமல் போயிடும். ரூபேஷ் மிரண்ட வெயிலோட வியர்வை வழியில் நனைந்தபடி சுற்றும் முற்றும் பார்த்தான். என்ன ரூபேஷ் அப்படி பார்க்குற? போலீஸ் யாராவது உதவிக்கு வருவாங்கன்னு பார்க்குறியா? நீ உள்ளே பத்திரமா இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வெப்பன்ஸோட பாதுகாப்பு பணியில்
தன்னோட கடமையை கண்ணும் கருத்துமாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த அறைக்குள்ளே வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. போலீஸ் கமிஷனர் ராஜகணேசன் நீயும் பேசிட்டு இருந்த எல்லாம் ஒரு வார்த்தை கூட விடாமல் கேட்டுட்டு தான் இருக்கு. அவர் டியூட்டியை பார்த்துட்டு அவர் போயிட்டார். என்னோட டியூட்டி நான் பார்க்க வேணாமா? ரூபேஷ் கட்டிலில் தட்டு தடுமாறி உட்கார்ந்தான். கண்ணில் மரண பயம். எனக்கு ஒன்றும் பண்ணிடாது ராஜேஷ். உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் சொல்லு. எனக்கு சில உண்மைகள் தெரியும். அந்த உண்மைகளோட நீ சொல்ல போகிற உண்மைகளை ஒப்பிட்டு பார்த்து எது உண்மை எது போய் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். உன்னோட ஒத்துழைப்பு எனக்கு சரியான முறையில் கிடைச்சா இந்த பிஸ்டலுக்கு வேலை கொடுக்க வேண்டியதில்லை. நீ ஒரு பொய் சொன்னாலும் உள்ளே இருக்க தோட்டாவுக்கு பிடிக்காது. ரூபேஷ் நடுங்கும் கரங்களோட கிட்டத்தட்ட கை குப்பினான். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். என்ன ஒன்றும் பண்ணிடாது ப்ளீஸ். ரூபேஷ் எதில் ஒரு நாக்காலை இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தான். ஞானேஷ் குரலை தாழ்த்தி கொண்டு மெல்லிய குரல் கேட்டான். இந்துவதனாவை உனக்கு எப்படி தெரியும்? இந்துவதனாவா? யாருது? என்னோட நள்ளிரவு வானவில் ப்ராஜெக்ட்ல 6 பெண்கள் எனக்கு அசிஸ்டன்ட்டுகளா இருந்தாங்க. என்னையும் சேர்த்து 7 பேரோட முதல் எழுத்துல உருவான ரிப் என்ற ஆங்கில எழுத்தோட வர்ற ஐ என்ற எழுத்துக்கு சொந்தக்காரியான இந்துவதனா இப்ப ஞாபகம் வருதா? நீ சொல்ற அந்த இந்துவதனா எனக்கு தெரியாது. நிஜமா தெரியாது? தெரியாது. ஞானேஷ் தன் கையில் வைத்திருந்த மேக்னா பேஸ்ல உயர்த்தி ரூபேஷின் இடது மார்பு பக்கத்தை குறிப்பார்த்தான். நீ உன்னோட பதிலை மாற்றி சொல்ல உனக்கு 10 செகண்ட்ஸ் அவகாசம். ரூபேஷ் அவசரமா எனக்கு இந்துவதனாவை தெரியும் வேண்டாம். எப்படி தெரியும்? அது வந்து உண்மை. இனி ஒரு தடவை உன் வாயிலிருந்து போய் வரக்கூடாது. ரூபேஷ் சில வேலைக்கு தயங்கி விட்டு பேச்சை தொடர்ந்தான். இந்துவதனா தன்னோட காலேஜ் படிப்பை முடித்ததுமே எனக்கு சொந்தமான ஒரு ஐடி கம்பெனியில் தான் முதலாக வேலை பார்த்தா. அப்போ எனக்கும் அவளுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதை காதல்னு சொல்ல முடியாது. நான் வெளியூருக்கு டூர் போகும்போதெல்லாம் எனக்கு கம்பெனி கொடுப்பான். ஞானேஷ் புன்னகைத்தான். புரியுது. நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லு. இந்துவதனா கொஞ்ச நாள் தான் என்னோட கம்பெனியில் வேலை பார்த்தா. அதுக்கப்புறம் டெல்லியில் நீ வேலை செய்கிற பயோடெக் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தோம். அதுக்கப்புறமே எங்கள் தொடர்பு நீடிச்சது. அந்த தொடர்பு நீடிச்சதுனால தான் நள்ளிரவு வானவில் ப்ராஜெக்ட் பற்றி உங்ககிட்ட சொன்னாலா? ரூபேஷ் மௌனம் சாதித்தான். சொல்லு, சொன்னாலா இல்லையா? சொன்னான். உடனே நீ அந்த ப்ராஜெக்டோட சூட்சமம் சம்மந்தப்பட்ட ஃபைல்களோட காப்பியை ஒட்டு மொத்தமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்லி கேட்டேன். அதுக்கு ஒரு ரேட்டு பேசினேன். உதவியாளராக இருந்த இந்துவதனா பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின மிட் நைட் ரெயின்போ ஃபைலை காப்பி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா. உண்டா இல்லையா? அது உண்டா இல்லையா? ஞானேஷ் குரலை உயர்த்தி உருமும் ரூபேஷ் நடுங்கி போனவனா தலையாட்டினான். நெற்றிலிருந்து வேர்வை சொட்டியது. ஆமாம், உண்மைதான். உனக்கு விசுவாசமான தானே அவள் நடந்துக்கிட்டா. அப்புறம் ஏன் அவளை தீர்த்து கட்ட முயற்சி பண்ணின? அப்படி முயற்சி எடுத்த நீ அதுக்கப்புறம் இந்துவதனோடு எதிர்த்து ஊட்டிக்கு டூர் போன வினயா, யாமினி, பிருந்தா, ஓமர், ராகவி இந்த 5 பேரும் சேர்த்து மலைப்பதில் ஒரு வேன் விபத்து கூறி சாகடிச்ச. ரூபேஷ் விழிகள் தெரிக்க அதிர்ந்து போனவனாய் ஞானேஷை பார்க்க அவன் இதற்கோடியில் புனங்கி ஒன்றை உதிர்த்து உடனே மறைந்து, என்ன அப்படி பார்க்குற? போலீஸ் அதை விபத்துன்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, இவன் மட்டும் அது ஒரு கொலை திட்டன்னு எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்க்குறியா? எல்லாமே உன் ஆட்கள் கொடுத்த அக்மார்க் வாக்கு மூலம்தான். ரூபேஷ் உப்பு தாளாய் வறண்டு போன தன்னுடைய உதடுகளை அவசரமாக ஈரப்படுத்தி கொண்டு எச்சில் வீங்கினான். என்னோட ஆட்களா? திவாகரும் பூமுடியும் உன்னோட ஆட்கள் தானே? கடந்த 3 நாளாக அந்த 2 பேரும் என்னோட கஸ்டடியில் தான் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு மணிகண்டன் கவனிச்ச கணிப்பில் 2 பேரும் மாற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அதில் ஒரு உண்மை தான் இந்த ஊட்டி மலைப்பாதை விபத்து. டிஎஸ்பி நம்பெருமாள், உனக்கும் உன்னோட அப்பாவுக்கும் விசுவாசம் இருந்ததால அதை விபத்துன்னு சொல்லி சட்டத்தோட வாயை சாத்த முடிஞ்சது. என்ன, நான் சொன்னது சரியா இல்லையா? சரி. அதில் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியல ரூபேஷ். நள்ளிரவு வானவில் ப்ராஜெக்ட் விஷயமா உனக்கு உதவி பண்ணின இந்துவதனா மேலே உனக்கு என்ன கோபம்? அவளை தீட்டு கட்டுறதுக்காக ஒரு வேலையை விபத்துக்குள்ளாக வேண்டிய விஷயம் என்ன? அது சொல்லு. இனிமேல் நீ ஒரு வார்த்தை கூட மறைக்க முடியாது. இந்துவதனா மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. அப்பாவுக்கு தான் அவன் மேலே கோபம். என் கூட அவள் பழகிறத பார்த்துட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்க போனேன்னு பயந்தார். எல்லாத்துக்கும் மேலே இந்துவதனா ஒரு கட்டத்தில் நள்ளிரவு ப்ராஜெக்ட் விஷயமா அவள் கொண்டு வந்து கொடுத்த ஃபைல் காப்பிக்கு கூடுதலாக 10 லட்சம் ரூபாய் கேட்டான். அதனால தான் அப்பா டென்ஷன் ஆனார். அவளுக்கு பண ஆசை வந்துட்டதால இனிமே அவளை வெட்டி வச்சா காலை சுத்தின பாம்பா மாறிடுவா. அவளை போட்டு தள்ள தவிர வேற வழி இல்லைன்னு சொன்னார். இந்துவதனாவை மட்டும் தனியா தீர்த்து கட்டினா போலீஸுக்கு சந்தேகம் வந்து அவளோட தொடர்பு வச்சுட்டு இருக்க நபர் யாராருன்னு என்கொயரி பண்ணும்போது என்னோட பேரும் அடிப்படலான்னு நினைச்சார். அதனால ஞானேஷ் குறுக்கிட்டு சொன்னான். அதனால இந்துவதனாவோட வேனில் பயணம் பண்ணின மற்ற 5 பேருக்கும் சேர்த்து உங்க அப்பா தபால மோட்சம் கொடுத்துட்டார், அப்படித்தானே? ஆமா. அவர் அப்படி பண்ணினது உனக்கு பிடிக்கல. அவர் மேல உனக்கு ஆத்திரமா வந்தது, சரியா? ஆமா. அந்த ஆத்திரத்தை தாங்கிக்க முடியாம தான் உன்னோட அப்பாவுக்கு டிஎஸ்பி நம்பெருமாளுக்கும் பாய்சன் கொடுத்து பரலோகம் அனுப்பினியா? திக்கிட்டு போனான் ரூபேஷ். ஞானேஷ் சிரித்தான். என்ன ரூபேஷ், மெயின் சுவிட்சை கையை வச்சுட்டு என்ன ஆடி போயிட்டியா? இதையும் என்கிட்ட சொன்னது திவாகர் தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அந்த
இந்துவதனா கொலை செய்யப்பட்ட காரணத்துக்காக மட்டுமே உனக்கு உன்னோட அப்பா மேல கோபம் வந்திருக்காது. வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கேஸ் ஒர்க் சரியா? ரூபேஷ் தலையை குனிந்து கொண்டு மௌனமாக இருந்தான். ஞானேஷின் கையில் இருந்த மேக்னம் பிஸ்டல் லேசாக உயர்ந்தது. நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போகட்டுமா? தட்டுன முழந்தாளிட்டு உட்காந்தான் ரூபேஷ். என்னை ஒன்றும் பண்ணிடாது, நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். என்னோட அப்பா வழக்கமாக சாப்பிட்ற விஸ்கியில் ஸ்டெப் மதர் பாய்சன் என்ற மெதுவான உயிர் எடுக்கிற விஷயத்தை கலந்தது நான் தான். அவர் மேலே எனக்கு ஆத்திரம் வர காரணம் இந்துவதனா கொலை செய்யப்படுது அல்ல. அப்புறம் அப்பா அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமா தாய்லாந்து போயிட்டு வந்தார். அந்த சமயத்தில் பாங்காக் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக இருந்த கிளாடியா என்ற பொண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு ஒரு நாள் அந்த கிளாடியாவோட போட்டோவை காட்டி, இந்த பொண்ணு நானும் ஒருத்தரை விரும்புகிறோம், இவ உனக்கு சித்தியா வரதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டான்னு கேட்டார். அப்பா அப்படி கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம அப்பாவோட கையை பட்டி குலுக்கி மோஸ்ட் வெல்கம்னு சொல்லி சிரித்து வச்சேன். அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே, கிளாடியாவை உடனே நான் கல்யாணம் பண்ண முடியாது, அவள் கல்யாணமானவ, அவளுக்கு கோர்ட்டு மூலமாக முறைப்படி டைவர்ஸ் கிடைக்க ஒரு வருஷமாகவும் அப்புறம் தான் கல்யாணம்னு சொன்னார். என் அப்பாவுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான சொத்து போகிறவன் எனக்கு தான் நினச்சிட்டு இருந்த என்னோட நினைப்பில் மனு விழுந்த மாதிரி உணர்வு. கிளாடியாவை அப்பா கைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கைப்பிடி சாம்பலாக்கணும்னு நினச்சேன். என்கிட்ட இருந்த ஒரு வித்தியாசமான விஷயத்தை வச்சு முடித்தேன். அப்பாவோட கதையை முடித்த பின்னாடி டிஎஸ்பி நம்பெருமாள் என்னை நம்பாத பார்வை பார்த்து கொண்டே இருந்தார். ஏன்னா அவருக்கும் கிளாடியா விஷயம் தெரியும். நம்பெருமாள் என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை கண்டுபிடிச்சுவான்ற பயத்தில் அவர் குடிக்கிற மினரல் வாட்டர் பாட்டிலில் அப்பாவுக்கு கொடுத்த அதே பாயசனை கலந்தார். மூச்சு வாங்க நீளமாய் பேசி முடித்த ரூபேஷ் 2 கைகளும் குவித்த ஞானேஷை கும்பிட்டான். என்னை ஒன்றும் பண்ணிட்டத ஞானேஷ், நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அந்த மிட் நைட் ரெயின்போ ப்ராஜெக்ட் நீ வெற்றிகரமாக செய்து முடிக்க நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். 5 கோடி வேணும், தருவியா? தரேன். உன்னை எப்படி நம்புறது? இதோபர் ஞானேஷ், நீ என்னை கார்னர் பண்ணிட்ட. இனிமே நான் உன்னை ஏமாத்த நினைச்சா மாட்டிக்க போகிறது நான் தான். என்னை நீ நம்பு. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். ஒரே நேரத்தில் பெங்களூரில் எஸ்பி சந்திரகாடாவையும் சென்னையில் போலீஸ் இன்ஃபார்மர் 2ஆம் நாரதரையும் தீட்டுக்கிட்ட நீ தானே? ஆமாம். அப்படியே இன்னொரு சந்தேகத்தையும் கேட்டுறேன். உன்னோட ஆட்களான திவாகரையும் பூமுடியும் ரெதன்யா வீட்டுக்கு அனுப்பி ரெதன்யாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி நள்ளிரவு வானல் பற்றி கேட்டு டார்ச்சர் பண்ண வச்சியே, அது எதுக்கு? இந்துவதனா கொண்டு வந்து நள்ளிரவு வானல் ஃபைலில் பொதுவான விவரங்கள் இல்லைன்னு அப்பா சொன்னார். அதுக்கு டிஎஸ்பி நம்பெருமாள் சைபர் கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் ரெதன்யாவுக்கு நள்ளிரவு வானல் பற்றிய கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அதனால தான் என்னோட ஆட்களான திவாகரையும் பூங்குடியும் ரெதன்யா கிட்ட அனுப்பி வச்சேன். ஆனால் ரெதன்யாவும் நள்ளிரவு வானல் பற்றின எந்த விவரமும் தெரியாததுனால மேற்கொண்டு அவளை விசாரிக்க முடியாதுன்னு திவாகர் சொன்னான். நான் உடனே திவாகர் கிட்ட ரெதன்யாவை ஒயிட்ஃபீல்டில் உள்ள பிளசன்ட் ஓஷன் ஹோட்டலுக்கு கூப்பிட்டுட்டு வரும்படி சொன்னேன். அதுக்கு காரணம், ரெஜினியா இங்கே என்னை பார்க்க வரும்போது என் அப்பாவோட மரணம் நடந்தால் யாருக்கும் என் மேல் சந்தேகம் வராதுன்னு நினச்சேன். ஞானேஷ் உதடு பிரியாமல் மெல்ல சிரித்தான். ரூபேஷ், நீ தப்பாக பல கணக்குகளை போட்ட. ஆனால் நான் ஒரே ஒரு கணக்கை சரியாக போட்டேன். நள்ளிரவு வானல் ப்ராஜெக்ட் தொடர்பான விஷயத்தில் சம்மந்தப்பட்ட அந்த 6 பெண்களோட மரணத்தை தொடர்ந்து நானும் இருந்துட்டு தான் ஒரு அலிபியை ஏற்படுத்திட்டு தலைமறைவாயிட்டேன். சென்னையில் 3 நாள், பெங்களூரில் 4 நாள் அந்த உருவ அமைப்பு மாற்றிக்கிட்டு எல்லோரோட நடவடிக்கையும் கண்காணிக்க ஆரம்பித்தேன். இந்த விஷயத்தில் ரெதன்யா எனக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க. 2ஆவதாக என்னோடய ஃப்ரெண்டு மணிகண்டன். என்னோட ஆட்களான திவாகர் பூங்குடிய ஒயிட்ஃபீல்ட் காரில் காத்திருந்த போது அவங்கள மடக்கி தன்னோட கஸ்டடியில் கொண்டு போய் வச்சுக்கிட்டது மணிகண்டன் தான். முதல்ல உண்மைகளை சொல்ல மறுத்த திவாகர் அதுக்கப்புறமா போலீஸ் கமிஷனர் ராஜகணேஷ் அவருக்கே உரித்தான பாணியில் விசாரித்த பிறகு தான் உன்னை பற்றின எல்லா உண்மைகளையும் சொல்ல ஆரம்பித்தான். ரூபேஷ் வெகுவாக முகம் மாறி திக்கென்று விழிக்க ஞானேஷ் மெதுவாக நடந்து வந்து அவருடைய தோளில் கையை வைத்தான். என்ன ரூபேஷ் அப்படி பார்க்குற? இந்த விஷயத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் ராஜகணேஷ் எப்படி சம்மந்தப்பட்டான்னு கேட்குறியா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆதர்ஷ் பாண்டே எனக்கு பக்கபலமாக இருந்து நள்ளிரவு வானல் ப்ராஜெக்டை இந்திய தொழில்நுட்ப கழகத்துக்கு அர்ப்பணிக்கும் பொறுப்பை கொடுத்துருக்கார். இந்த ப்ராஜெக்டை மேன்மேலும் மேம்படுத்த ஜோர்டான் நாட்டு தொழில்நுட்ப நிறுவனம் நம்ம அரசோடு இணைந்திருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தையும் ஜோர்டான் நாட்டு வெளியுறவு தூதர்களோடு நடத்திக்கிட்டோம். இந்த விஷயத்தில் வல்லரசு நாடுகளை நம்ப இந்தியா தயாராக இல்லை. நம்ம இந்திய அரசு எனக்கு பின்பலமாக இருக்கும்போது சென்னை போலீஸ் கமிஷன் எனக்கு உதவி பண்ண மாட்டாரா என்ன? அவர் உதவி பண்ண போய் தான் இந்த ரூமுக்குள்ள 1/2 மணி நேரமாக வாட்டர் அபுக்கில் இருந்தேன். ஞானே சொல்லி கொண்டிருக்கும் போதே ரூபேஷ்க்கு பின்னால் காலடி சத்தங்கள் கேட்டன. திரும்பி பார்த்தான். ராஜா கணேஷும் ரெதன்யாவும் புன்முறுவல் பூத்த முகங்களோடு வந்து கொண்டிருந்தார்கள். ரெதன்யா கேட்டான், என்ன ஞானேஷ், எல்லா உண்மையும் ரூபேஷ் கிட்டேருந்து வாங்கிட்டீங்களா? சுபம் என்றான் ஞானேஷ். சுபம். நள்ளிரவு வானவில் கதை முடிந்தது. Start me a card for a parking problem.